வீடு இடம் வாங்குறதுக்கு காசு கொடுத்தேன். அதில் வீடு கட்டுறதுக்கு காசு கொடுத்தேன். அதே கட்டிக்கிட்டு இப்போ என்ன இங்கே எங்கள் அம்மா அப்பா இருந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இப்போ அவங்க தான் வக்கீல் நோட்டீஸ் விட்டுருக்காங்க. அவங்களே வக்கீல் நோட்டீஸ் விட்டுட்டு இப்போ வீட்டில் இந்த பாத்திரத்தெல்லாம் எடுத்து வெளியே போட்டிருக்காங்க. 7ஆம் தேதி போனோம் நாங்கள். காது ஆப்ரேஷன் மாதிரி 2 வாரம் ஆகுது. நான் வந்து நேற்றுக்கு தான் வந்தோம் 5 மணி பஸ்ஸுக்கு. காது ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்து அரை மணி நேரம் எல்லாம் தூக்கி எல்லாத்தையும் பாத்திரத்தை போடாமல் நான் போய் புள்ளைய தூக்கிறதுக்கு ஊருக்கு போயிட்டேன். எங்கள் ஊருக்கு 2 வாரமாக அது புள்ளைய பார்க்காம இருக்குன்னு நான் போய் தூக்கிட்டு வரதுக்கு பொட்டை குலையில் போய் நிற்கிறேனே. இந்த ஃபோன் பண்ணுறாரு, இந்த மாதிரி பாத்திரத்தெல்லாம் எடுத்து போடுறாங்க, நீ வா அப்படின்னு சொல்லி. 4 மணிக்கு நான் வீட்டில் விட்டுட்டு புள்ளைய தூக்கிறதுக்கு வீட்டுக்கு போனான். 6:30 மணி கூட நான் திரும்ப ஓடியாந்துட்டேன். நான் அந்த போன பஸ்ஸுக்கே திரும்பி ஓடியாந்துட்டேன். நான் வீட்டுலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் பாத்திரத்தெல்லாம் எடுத்து வெளியே போடுறாங்க. அது இல்லாமல் அவங்க வீட்டில் இருந்த பாத்திரத்தையும் எடுத்து போட்டுட்டு நான் தான் போடுறேன்னு சொல்கிறாங்க. இந்த வீடியோ எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். எனக்கு கல்யாணம் வேண்டாம்னு சொன்னவனுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சு இப்போ இந்த பிள்ளைய வச்சு நான் எங்கே போயிருக்கணும்? எல்லாத்தையும் தூக்கி போடுறாங்க. அரிசி பருப்பு எல்லாம் தூக்கி போடுறாங்க. பெரியக்காவா? பெருசு தான். இவர்கிட்ட நான் கேட்டேன். நான் இந்த எங்கள் அண்ணா இருந்த வீட்டில் இவர்கிட்ட நான் கேட்டேன். எங்கள் அம்மா வீட்டில் இருந்த வீட்டில் நான் இருந்துக்கிறேன்னு சொன்னேன். அதுக்கெல்லாம் நான் உத்தரவாதம் தர முடியாது அப்படிங்கிறாரு. உத்தரவாதம் தர முடியாதுன்னாக்கா அதுக்கு என்ன அர்த்தம்? நான் இந்த வீட்டில் பிறந்திருக்கேனா இல்லையா, பிறக்கலையா, பிறந்திருக்கேனா, கண்ணையனுக்கு பிறந்தனா பிறக்கலையா? சரி, ஆஃப் பண்ணு. சரி, அவங்க வீட்டில் இருந்த பாத்திரத்தையும் எடுத்து போடுறாங்க, நான் தான் போட்டேன்னு சொல்லி. அவங்க தான் பின்னாடி வீட்டில். அவங்க 2 பேரும் வாழாமல் வந்துருக்காங்கன்னு நான் எனக்கு கல்யாணம் வேண்டான்னு 20 வருஷமாக ஊருக்கே வர்றாமல் இன்னும் உங்களெல்லாம் யாரை எப்படி கூப்பிடணும்னு எனக்கு தெரியாது. நான் ஒவ்வொருத்தரையும் கேட்டுட்ருக்கேன். நீங்களாம் எனக்கு என்ன வேணும்னு கேட்டுட்ருக்கேன். நான் அக்காவில் வாழாமல் வந்துருக்காங்கன்னு நான் எனக்கு கல்யாணம் வேண்டாம்னு சொல்லி அவங்களுக்கு சம்பாரிச்செல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தேன் ஊருக்கே வர்றாமல். எங்கள் அம்மா சாவுக்கே நான் ஊருக்கு வரல. சென்னையில் இருந்த நான் வரல, துபாயில் இருந்து அவர் வந்து என்னை என் ரூமுக்கு வந்து என்னை கூட்டிகிட்டு வந்தார். அம்மா அங்கே செத்து கிடக்கிறா, இங்கே ஏடா பண்ணுறேன்னு. எங்கள் அம்மா சாவுக்கு நான் வராமல் தான் இருந்தேன். அப்படி இருந்தவனா என்னை ஊருக்கு வர வச்சு கூட்டிகிட்டு வந்து கல்யாணம் பண்ணி வச்சு பிள்ளைய வச்சு பொண்ணாட்டி வச்சு நான் எங்கே போகணும்? இப்போ எனக்கு காது கேட்காது, ரெண்டு காது கேட்காது. இப்போ கல்யாணம் ஆனதுலேருந்து நான் வேலைக்கே சரியாக போகிறதில்ல. 1 வாரம் 10 நாள் இருப்போம். ஒவ்வொரு கடையிலையும் நான் காது கேட்கலன்னு சொல்லி பிரச்சனை இருக்குன்னு சொல்லி அனுப்பி விட்ருவாங்க, சரியில்லைன்னு சொல்லி. டீ சொல்கிறது காதில் விழுன்னு வேண்டாம், வேலைக்கு வேண்டாம்னு சொல்கிறாங்க. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நான் பழைய கடையை விட்டுட்டு வேறு கடையில் சேர்ந்தேன். 1 வாரம் 10 நாள் தான் இருப்பேன். அதுக்கப்புறம் ஓடியாந்துருவேன். இது காது கேட்காத பிரச்சனை இருக்கிறதுனால. கல்பியா என்ன 2,06,000 கல்யாணம் பண்ணதுக்கு முன்னாடி எங்கள் அக்காவுக்கு அனுப்பி ஒரே வருஷத்தில் தான் 1 வருஷத்தில் 2,06,000 கொடுத்துருக்கேன். ஃபோனில் போட்டது மட்டும், அது மட்டும்தான் என்கிட்ட ஆதாரம் இருக்குது. அதுக்கு முன்னாடிலாம் நான் டேரெக்டாக இப்போ ஏடிஎம் மிஷினில் போடுவேன். மிஷினில் போட்டால் ஆதாரம் என்கிட்ட இருக்காது. அது அவங்க பேங்க் பாஸ்புக்கில் பார்த்தா தான் தெரியும் எவ்வளோ கொடுத்துருக்கேன்னு எனக்கு கணக்கு தெரியாது. இந்த உண்மை தானே கல்பியா? உண்மை தானேன்னாக்கா இப்போ அக்காளுக்கிட்ட கொடுத்தேன், அவ்வளோ. அதுக்கு முன்னாடிலாம் என்ன பண்ணா? அதுக்கு முன்னாடி எவ்வளோ கொடுத்துருக்க? வீட்டில் அம்மா கேட்டதுக்கு அக்கா கேட்டதுக்கு என்ன பண்ணேன்? இவர்கிட்ட 1 லட்ச ரூபா கொடுத்துருக்கேன். ஏன் ஃபஸ்ட்டு வாட்டி வரும்போது 1 லட்ச ரூபா இவர்கிட்ட தான் கொடுத்தேன். என் கையிலலாம் காசு கொடுக்குறாது. என் கையில் வரைக்கும் காசு கொடுத்த இடம் எல்லாம் ஒரே வீட்டில் தான் வந்து அம்மா கிட்ட கொடுத்து எங்கள் அம்மா கிட்ட நான் சண்டை போட அவன் பாட்டி அங்கே கிடக்குறான். அந்த மாதிரி தீபாவளி பொங்கல்னா அவன்கிட்ட நான் 1 வாரம் வரை ஓடிட்டு இருக்கேன். அங்கேயும் அவனை போய் நான் கூப்பிட்டு வந்துட்டு இருக்கேன், வரமாட்டாங்கிறான். ஏன்னா அவன் ஊருக்கு வராத 10,000 5,000 அவன் காசு கொடுக்குறான்னு இங்கே கொண்டு அப்பா அப்பான்னு என்கிட்ட கொடுக்காத. நாளைக்கு அவன் என்கிட்ட கட்டுமாறிக்கிட்டு இருப்பான். என் தங்கச்சி வீட்டையும் சொல்லியிருக்கேன், எங்கள் அம்மா கிட்ட இருக்கான். என்கிட்ட வந்து எப்படி பார்ப்பான்னு இப்படி தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். நீ ஏன் இத்தனை நாளாக வராமல் எந்த விஷயமும் தெரியாமல் எனக்கு ஒன்றுமே தெரியாத மாதிரி அதிசயம் எனக்கு உனக்கு நான் உன்னை கல்யாணம் பண்ணி வச்சுனா
நம்ம கல்யாணம் பண்ணி வச்சது நீங்க தான். நான் கல்யாணம் பண்ணி வைக்கல. பொண்ணு பார்க்க வந்தது யாரு? நான் கல்யாணம் பண்ணி வைக்கல. பொண்ணு பார்க்க வந்தது யாரு? நான் உன்னை பொண்ணுலாம் பார்க்க வரல. நான் ஒன்று நீ கேட்டிய ஃபோனில் சொன்ன என்கிட்ட இந்த பொண்ணு பிடிச்சிருக்குன்னு. அந்த பொண்ணு பிடிச்சிருக்கிறது தான் நான் நேரடியாக உங்ககிட்ட கேட்கறது. அந்த பொண்ணு பார்க்கறதுலாம் வரல. நான் சொல்லவே இல்லை. பொண்ணு பார்க்கறதுக்குலாம் நான் வரல. நீ உன் வாயால நேரடியாக கேட்கணும். ஏன்னா இன்னைக்கு சொல்ற பத்தி அன்னைக்கு அந்த டீ போட்டு நீ தானே கொடுத்த. அந்த டீ போடுறது எல்லாம் வராங்க போறாங்க யாரும் சொல்லுவாங்க. உனக்கு கல்யாணம் பண்ணணும்னு பிடிவாதம் பண்ணது முத்துலட்சுமி தான். இதான் கொடுத்தா பொண்ணு பார்க்க வந்தவங்களுக்கு. உனக்கு கல்யாணம் பண்ணணும்னு பிடிவாதம் பண்ணது முத்துலட்சுமி தான். அதனால தான் நாகவள்ளி உங்ககிட்ட கட்டுமாறு கட்டி இன்னைக்கு 6 லட்ச ரூபா செலவு பண்ணிட்டு உட்காந்துருக்கான். மனசை மாத்தினது வேணா அவங்கள மனசு மாத்துறது எனக்கு தெரியாது. சேர்ந்து தான் பண்ணி ஒன்னா நான் ஆரம்பத்திலேயே பார்த்துட்டு கல்யாணம் வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்தேன். மனசை மாத்தினாங்க. ஒரு 2 வாரமா அவங்க சொந்தக்காரங்க வீட்டுல போட்டு என்ன மனசை மாத்தினாங்க. மனசை மாத்து. ஆனா 2 பேரும் சேர்ந்து பேசிதான் முடிவு பண்ணாங்க கல்யாணத்துக்கு. நான் ஓப்பனா சொல்லிவிட்டேன். என் வீட்டுல 2 பொண்ணு அதுக்கிட்ட நான் அதுக்கு அது புள்ளியுள்ள இருந்து எல்லாத்தையுமே அது குடும்பத்துல இருந்து எல்லாமே வீடு கட்டுறது 10 ரூபா சம்பாதிச்சுட்டு வந்தா அதுக்கு 5 ரூபா நான் 5 ரூபா செலவு பண்ணிட்டு இருக்கேன். 2 பொண்ணு வச்சுட்டு சும்மா படாத போட்டுக்கிட்டு இருக்கேன். உன் பொண்ணுலாம் நான் ஒன்றும் பண்ண முடியாது. ஓப்பனா அன்னைக்கு சொல்லிட்டேன். இன்னைக்கு எந்த இடத்துல வேணாலும் சொல்லுவான். அதான் நான் சொல்லுவேன். கடைசியா என்ன அதான் நான் பார்த்துக்கிறேன். பிறந்த தோஷத்துக்கு அவனுக்கு ஒரு கண்ணி வச்சு இது காசு வாங்குறதுக்கு வேற ஒன்றும் கிடையாது. காசுக்காக இப்போதைக்கு 10 ரூபா காசு கொடுத்து பிறந்து அவன் கூட பிறந்த தோஷத்துக்கு பண்ணு. அதுக்காக 2.5 லட்ச ரூபா 2.25 லட்ச ரூபா செலவு பண்ணிருக்கான். பொண்டாட்டி போட்டுக்கிற ஸ்டாலி முத கொண்டு ஏன் காசு சம்பாதிச்சது என் கையில இருந்தாக்கா நான் என்ன உன்னை ஊருக்கு வரான்னு சொன்னா குடும்பத்தை பார்க்க சொன்னா இத்தனையும் பாய்ந்துட்டு நீ வீட்டுல அங்க உக்காந்துட்டு எங்க அம்மா கேட்கறது என்ன பண்ணோம் எல்லாம் அண்ணன் பார்த்துக்கலாம். இது எப்பா நாங்க என்னப்பா பண்றது நாங்க சோத்து தண்ணிக்கு என்ன பண்றது அதெல்லாம் அண்ணன் பார்த்துக்கலாம். நான் இருக்கிற வரைக்கும் சம்பாதிப்பேன் ஜாலியா இருப்பேன் போயிடுவேன். நான் பாட்டி சேர்த்து விட 2 தடவை சாவரத்துக்கு வந்தியா இல்லையா அதை கண்டுபிடிச்சி உன் உசுரை காப்பாற்றணும். நான் இல்லையா இல்லை உண்டா இல்லையான்னு சொல்லு. அந்த 1 லட்ச ரூபா படத்தை எடுத்துக்கிட்டு எனக்கு வாழை பிடிக்கலான்னு சொன்னான். வாழை பிடிக்கலான்னு சொன்னாங்கன்னா இந்த அப்போ இவருக்கு வேலை இல்லாமல் இருந்தார். இது வெளிநாடு போகாமல் இருந்தார். வருமானம் இல்லாமல் இருந்தார். அந்த டைமில் இந்த 2 இவரோட பிள்ளையவும் எங்கள் அக்காவோட சின்ன அக்காவோட பிள்ளையவும் பிடிச்சி சாமி ரூமில் கொண்டு போய் உள்ளே விட்டார். இந்த பிள்ளைய நம்மளை நம்பி வந்துருச்சு. நம்மளை தான் காப்பாற்றணும். ஏன்னா நீ தப்பான முடிவு எதுவும் எடுக்காமல் என்ன தப்பான முடிவு எதுவும் எடுக்காமல் இந்த பிள்ளைய நம்மளாமே வந்துருச்சு. நம்மளை தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. அதனால என்ன முடிவு எடுத்த நீ என்ன முடிவு எடுத்த விட்டுட்டு அதுக்கப்புறம் அங்க இருந்து நீ என்ன முடிவு எடுத்துக்கிட்டு வந்த அதை முதல்ல சொல்லு. அதை முதல்ல சொல்லு. நமக்கு எது வேண்டாம் இந்த புள்ளியில பெரிய ஆள் ஆக்கி விட்டு நம்ம எதனா பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் நான் அவங்களுக்கு சம்பாதிச்சு கொடுத்தது. நான் இப்போ அங்க இருந்து என்ன முடிவுல வந்தாது அந்த முடிவை முதல்ல சொல்லு. என்ன முடிவு வந்திருக்காரு? நீ தங்கறதுக்கே வீடு வேணும். யாரு அவன் சொன்ன கதையில உள்ள கேள்வியாண்டாக்க என்ன முடிவு வந்தது? என்ன கதை நான் அக்காலிட்ட கொடுத்தேன். மெட்ராஸ்ல இருந்து வந்து நான் புள்ளிகளை 3 புள்ளிகளை பிடிச்சி கையில கொடுத்தேன்னா எதுக்கு கொடுத்தேன்? இந்த புள்ளிய நம்மளாமே வந்துருச்சு. நம்ம தான் காப்பாற்றணும். அப்ப நான் எதுக்கு அந்த புள்ளிகளை பிடிச்சி உன் கையில கொடுத்தேன்? நீ என்ன ஸ்டேட்டஸ்ல அங்க இருந்து வந்தங்க? எனக்கு வாழை பிடிக்காம தான் வந்தேன். வாழை பிடிக்காம இங்க ஊர்ல வந்து என்ன பண்ணணும் வந்த? வாழை பிடிக்காம சாவறது தான் வருவாங்க. அத சொல்லு முதல்ல. அத சொல்லு. நீதான் புள்ளியில பிடிச்சி கையில அன்னைக்கு பார்த்தோம் ஆறு ஒருத்தர் வீட்டுல ஒருத்தரும் தெரியாது. எல்லாம் என் தம்பி என் மவன் என் தம்பி என் மவன் தெரிஞ்சுக்கிட்டு அத்தனையும் கமுக்குமா வாயை மூடிக்கிட்டு ஏன் உன் மனசு முதல்ல சரி இவன் சாவரத முதல்ல மாத்தணும்ட்டு அந்த புள்ளியில பிடிச்ச கையை கொடுத்தாது பாரு. இவன் பாரு என் பிள்ளைய பார்த்து அழுது என்ன வந்திருக்கு என்னென்ன மாதிரி வார்த்தை சொல்றான் பாரு. எல்லாம் சொல்றானோ என் வீட்டுல எது பிறந்தவள 2 பேரும் பெற்றவளும் சொல்றான். அப்புறம் சொல்லி பிடிச்சி கையில கொடுத்துட்டு அப்படியே மயங்கிக்கிட்டு உட்காந்துருந்தான். அப்புறம் சொல்றான் அவன் வந்தது எதுக்கு வந்தான் தெரியுமாடி? 20,000 ரூபாய் எனக்கு செல்லு வாங்கிட்டு வந்திருக்கான். இந்த புள்ளிகளுக்கு எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்திருக்கான். உங்களுக்கு எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கான். எதுக்கு வாங்கிட்டு வந்தது தெரியுமா? மருந்து குடிச்சிட்டு உன் மடியில் சாகணும்னு வந்திருக்கான். அவன் அங்கே இருந்து எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிவிட்டான். பெண்ணெடுத்துக்கு வேலைக்கு போனவன் வேலையை விட்டு திரும்பி வந்து ஒன்றை காப்பாற்றுறதுக்கு எனக்கு என்ன வேதனை பண்ண எனக்கு இவ்வளோ அக்குறு நோய் பண்ணுறானுங்க. அப்புறம் நான் சொல்றேன் தீபாவளி வருது பொங்கல் வருது அத்தனைக்கும் உருவுறான். இதே ஊர்ல நீ நானும் அண்ணன் தம்பி ஒரு அப்பனுக்கு தானே பிறந்தாங்க. அன்னைக்கு அப்பனுக்கு கண்ணனுக்கு பிறந்தது தெரியல. இன்னைக்கு தெரியுது. அந்த புள்ளியில நான் காப்பாற்றணும். கையில இன்னைக்கு தெரியுதா? அந்த புள்ளியில நான் காப்பாற்றணும். அதுக்கு தான் நீ சம்பாதிச்சு அது அதுக்கு நம்ம என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். நமக்கு எனக்கு எதுவும் வேணாம். இப்ப அந்த காசு கேக்குற இப்ப அவளை இருக்கிற சாமான் பொறுக்கி போட்டா இப்ப அவ பொறுக்கி போய் எடுத்து போடுறத கேக்குறேன்னு சொல்றாங்க. வீடியோ எடுத்து நீ பொறுக்கி போடுறத காட்டு. அவ எடுத்து போடுறத காட்டுறப்ப
அவங்க வீட்டு டிவில இருந்து ஃபேன்ல இருந்து அத்தனையும் உடஞ்சி போய் கிடக்கு. நீ எடுத்து வெளியே போட்ட. எந்த தில்லுல எடுத்து வெளியே போட்ட? நான் எடுத்து போடல, நான் எடுத்து திண்ணையில தான் வச்சேன். எடுத்து வெளியே போட்டது அத்தனை எடுத்து அதுவும் போட்டா இருக்கு, அதுவும் இருக்கு. அத்தனை ஃபேன் எல்லாமே எடுத்து வெளியே போட்டு ஜெயிலுக்கு அனுப்புறேன்னு சொல்லி வெளியே போட்டு பக்கத்து வீட்டுக்காரன் வீதி அடைச்சிட்டு கிடக்குன்னு சொல்லி எடுத்து ஓரமா போட்டாலுவா. வெளியில போட்டா அசிங்கமா இருக்குன்னு சொல்லி திண்ணையில எடுத்து வச்சேன் நான் மரியாதையா. இது எல்லாம் தெரியும் உங்களுக்கு. அந்த இது எல்லாம் தெரிஞ்சுட்டு தான் வாங்கி உட்காருங்க. இப்ப எடுத்து போடுறாங்க பாத்தியா வீடியோவா? எங்க அது போனு? இப்ப நீ எடுத்து போட, அவங்க எடுத்து போடுறத நீ கேக்குற. ஏன் கோர்ட்ல இருந்து நேத்து நோட்டீஸ் விட்டானே, நீ போய் உண்மையை சொல்ல வேண்டியது. என் வீட்டுல பொம்மநாட்டி எனக்கு சாங்க இருக்கியா? என் வீட்டுல இருக்க சாமான் எடுத்து வெளியே போட்டான். ஆமா, உனக்கு நான் போய் எல்லாம் கோர்ட்ல கட்டலாம் போயிட்டு இவ்வளவு ஒண்ணுமே கண்டுக்காத வீட்டுல உங்ககிட்ட காசு இருக்கு, காசு இல்ல எனக்கு தேவையில்லை. அந்த பிள்ளை இருக்கிற வீட்டுல இருந்து சாமான் எடுத்து வெளியே போட்டா அதான் அது எதுக்கு? முதல்ல கட்டின வீட்டுல நீ அடி வைக்க கூடாது. அவ்வளவுதான் எனக்கு தெரியுது. நான் உன்னை கேட்கல. உங்களை யாரும் ஒன்னு நாள் கூச்ச சொன்னாங்களா? அவனை இந்த ஊர்ல உடனே வந்து ஊருக்கு வரான்னு சொன்னாங்களா? இந்த ஊருக்கு ஒன்னு வர வேணாம்னு சொன்னாங்களா? நீ புடிச்சு கையில கொடுத்தா நான் கொடுத்தா ஏன் நீ போய் சாக வேண்டியதானே? ஒன்னாரு கேட்கறது ஒண்ணு உச்சம் சொல்லுது. புடிச்சு கையில கொடுத்து மாறி போச்சு. அவங்க எல்லாம் செய்வன செஞ்சு எல்லாம் மாறி போச்சு. எல்லாம் மாறி போச்சு. கடைசியில இருக்கிறவன் நான் தான் ஊர்ல நான் வீட்டுல ஏமாறாட்டியானா? ஆரம்பத்துல இருந்து அவசரப்படுறேன். நான் புள்ளையில காப்பாத்தணுங்கிற ஐடியாவில் நான் இருந்தேன். அவ்வளவுதான். நீ கொடுக்கலன்னா நான் மறுபடியும் மெட்ராஸ் தான் போயிருப்பேன். இப்போ கூட அம்மா சாவுக்கு வந்தப்ப கூட நான் மெட்ராஸ் தான் போறேன்னு சொன்னேன். கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணி வச்சுட்டேங்க. கூட்டு போனது அவங்க. அதெல்லாம் என்ன கேட்கக்கூடாது. கூட்டு போனது அவங்க. நான் கிடையாது. நான் கிடையாது. யாரு பிளான் போட்டது அதெல்லாம் எனக்கு தெரியாது. அதெல்லாம் தெரியாது. ஆனா யாரு பிளான் பண்ணது நடத்துனது அதெல்லாம் அந்த கதைலாம் எனக்கு நீ மொட்டையெல்லாம் கதையில ஏன்லாம் பேசக்கூடாது. கூட்டு போனது அவங்க. எல்லாம் பிளான் பண்ணது அவங்க. ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்க கூடாது. என்ன அவங்க ரெண்டு பேரையும் பேசிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு போயிட்டு புள்ள பேசுவாங்க, நாளைக்கும் போயிட்டு பேசுவாங்க. உங்களுக்கும் வேலை இல்லை, எங்களுக்கும் வேலை இல்லை தான் நம்ம கொடுக்கணும். எந்த வேலை இருந்தாலும் நீ பேசுறதுக்கு ஆரம்பிச்சிருந்தா நான் இடம் 34 சென்ட் அதுக்கு நீ பதில் சொல்லிட்டுலாம் இதே பேசிதான் அன்னைக்கு இதே மாதிரி தான் துரத்தி விட்டாங்க. இல்லன்னு சொல்லு. எந்த இடத்துல எந்த இடத்துல சொல்லு. அதே பெரிய சாமிட்ட பெரிய சாமிட்ட அது எப்படி சொல்லுது? அந்த கொள்ளையை தேடி கண்டுபிடிச்சு வாரு. நீ கண்டுபிடிச்சியா? அந்த கொள்ளையை தேடி கண்டுபிடிச்சு வாரு. ரெக்கார்ட்ல நான் கஷ்டப்பட்டு அவர் ஆச்சுட்டு என்ன பிரச்சனையோ அதை மட்டும் பேசுங்க. இது 50 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததுல ஏன் பேசிட்டு இருக்கீங்க? எல்லாமே தெரியும் எங்களுக்கு. அப்பா விட்டு காணி தெரியும். 150 ஏக்கர் அந்த ஏக்கர்ல அதை நீ 50 விட்டு போயிடுச்சு. ஆனா இப்ப என்ன பிரச்சனை அதை மட்டும் பேசுங்க, வேற பிரச்சனை பேசக்கூடாது. இப்ப எங்களுக்கு இடம் இருக்கா இல்லையா? இல்லன்னா கையெழுத்து போட்டு கொடுக்க நாங்க பட்டிக்க போயிடுறோம். பேசு. ஏற்கனவே இதே மாதிரி தான் கலவரம் பண்ணி எடுத்துட்டு போனேன். பிரச்சனை நமக்கு வரும். தப்பா பேச கிடையாது எதுவுமே. 3 பேருக்கும் ஆளுக்கு காணி வெண்ணைங்குறிச்சி காட்டல. அந்த காகாணி வந்து சின்ன மாளுக்கு காசி மாளுக்கு அந்த காகாணி வித்தியா? அந்த காகாணி வித்தியா? அத போனத கண்டுபிடிச்சவன் அதுல கஷ்டப்பட்டு எடுத்தவன் நான் அத என்னமா காகாணி காசி மாளுக்கு சின்ன மாளுக்கு அப்பா நீ பேசாம இருப்பா. அவரை எட்டக்கல் நான் ஆச்சு போல. உங்க அம்மா 150 ஏக்கர் எடுத்துட்டு போனாங்க.
இப்ப என்ன பிரச்சனை அதை மட்டும் பேசுங்க. 50 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தாலும் நான் அதை கேட்க வரல. எங்களுக்கு இடம் இருக்கா இல்லையா அவ்வளவுதான். இதுதான் நாங்க கேட்க வந்தோம். அப்ப வந்ததெல்லாம் நீங்க அப்ப கேட்டிருக்கணும். இருக்கா இல்லையா அதுதானே நாங்க கேட்க வந்தோம். இப்ப நான் பிரச்சனைகளை பத்தி நான் பேச வரல. அதுதாங்க முதல்ல நடக்கணும். இதெல்லாம் அப்புறங்க அது அப்பவே நீங்க கேட்டிருக்கணும். 8 வயசுல நான் அந்த இடத்துல மண்ணு வெட்டினேன். எல்லாரும் கஷ்டம் தான் பட்டிருக்காங்க. இவரு மட்டும் தான் கஷ்டப்பட்டாருன்னு சொல்றாரு. 8 வயசுல இருந்து கஷ்டப்பட்டவனா இன்னைக்கு வந்து ஊர் சுத்திட்டு வந்து கேள்வி கேட்கறான். ஊர்லாம் சுத்தல 20 ரூபாய் சம்பாதிச்சு தான் கொடுத்திருக்காரு. நீ சம்பாதிச்சத அதெல்லாம் பேசாதீங்க. நீ 8 வயசுல சம்பாதிச்சு கொடுத்தா இல்ல அதெல்லாம் பேசாதீங்க. அதெல்லாம் பேச கூடாது. இதெல்லாம் பேசலாமா? குடும்பத்துல நான் தான் கஷ்டப்பட்டு இருக்கேன். அதனால கஷ்டப்பட்டா ஓ சொத்தை கேக்குறானா? அப்பனுக்கு பிறந்தானா இல்ல அடங்கா இல்லையா? 3 வருஷம் உயிருக்கு போராடி இருந்தாயா? என் புள்ளைய வந்து பாக்கல. என் புள்ளைய ஒரு காது காக்காதால ஒரு நடந்து எடுத்துறதாலுக்கு பால் சொட்டு கண்ணனுக்கு வந்தாங்க. கேளு இந்த ஊர்ல கண்ணனுக்கு வந்தானா யாருக்கு வந்தாங்க? இந்த புள்ள கையில புள்ள இருக்கு, இந்த புள்ள வயித்துல ஒரு புள்ள இருக்கு. அது எல்லாம் செய்றாங்க. ஏன் அவள சப்போர்ட் பண்றாங்க வாவுட்ல வச்சு? ஏன் அந்த ஆளுக்கு எங்க என்ன நான் சொல்றேன் வாவுட்ல வச்சு? எப்படி நியாயமா பேசுற? வெச்சுக்கோ. அவள நியாயமா பேசுற? சம்பாதிச்சு போட்டாரு நல்ல பைக்ல சம்பாதிச்சு. அவன் அது கேக்குறத பார்த்து அது ஒரு தான் பொறுத்த மாதிரி கேக்குறேன். இந்த வீட்ல வந்து நீ அப்படி கேட்க மாட்டடா. கண்ணனுக்கு வந்தாலும் கேட்க மாட்டா. கண்ணனுக்கு யாருக்கு வந்தாலும் போய் கேளு போய். வீட்ல போராடிட்டு இருக்கோம் எனக்கு தான் தெரியும். வர சொல்லு. கண்ணனை போய் கூட்டிட்டு வாங்க. நான் யாருக்கு கண்ணனுக்கு போறதா இன்னைக்கு பார்த்தாரு. அப்புறம் ஏன் பெத்தவ இன்னைக்கு மூஞ்ச பார்த்தே தஞ்சாவூர்ல போய் அவன் கேட்டாரு அன்னைக்கு கேட்டா என் பிள்ளைய பார்க்கணும்னு. அவன் செத்து 3 நாள் வீட்டுல இருந்தா அன்னைக்கு பாத்தியா? அன்னைக்குலாம் தெரியல. இன்னைக்கு ஆதாரம்லாம் ஒண்ணுங்க தேவை கிடையாது. என் மனசு போல இருக்கேன்டா குற்றம். உன் மனசுக்குலாம் எனக்கு தேவை கிடையாது. உன் மனசுக்கு எனக்கு தேவை கிடையாது. எங்களுக்கு அந்த பதில் தேவை. எங்களுக்கு இடம் இருக்கா இல்லையா அதான் எங்களுக்கு பதில் தேவை. கோர்ட்ல எங்கள்கிட்ட பாக்குறவே காசு இல்ல. அங்க 20 சம்பாதிச்சு கொடுத்தாங்க. அந்த காசை கொடுக்க சொல்லி நான் பாத்துக்கிறேன். வாயமுள்ள இருல சத்தமா. ஆமா ஆமா நான் உழைச்சு திக்கிறேன். அக்கா தங்கச்சி வந்து எல்லாத்தையும் கொடுத்துட்டு அப்பா அம்மா வந்து எல்லாம் கொடுத்துட்டு இந்த ஊர்ல நான் உழைச்சு திக்கிறேன். உன்ன மாதிரி ஓடுகாலி மேல எல்லாம் பண்ணலாம். எல்லாம் சம்பாரிச்சு கொடுக்காம தான் 1 வருஷத்துல 2 லட்சம் அமைச்சிருக்காங்களே. ஓடுகாலே அவனுக்கு சுத்தல. கூட்டத்துக்கு பாரு ஏற்கனவே ஏமாத்திட்டு போன வந்து அவன் தான் அவனை கல்யாணம் பண்ணி வச்சா. அவங்க அதெல்லாம் எனக்கு எந்த கதையும் உன் கதை எனக்கு என் கதை என்னமோ அதான் நான் பேசுவேன். எனக்கு என் கதை என்னமோ அதான் பேசுவேன். 8 வயசுல அக்கினி வயசுல வெயில அந்த கொள்ளையை தீர்த்துனடா வந்து 8 வயசுல எல்லாரும் தான் கஷ்டப்பட்டிருக்காங்க. இவர் மட்டும் தான் கஷ்டப்படல. இத்தனை வருஷமா எதுக்கு அவங்க பேசிட்டு இருந்தா? காசு கொடுத்து வரவாடிட்டு இருந்தாலும் அப்பெல்லாம் கேட்க வேண்டியதானா? இத்தனை வருஷமா உறவே கிடையாது. இத்தனை வருஷமா உறவே கிடையாது. உறவாடிட்டு கிடந்தீங்க. நீ பேசாம உட்காருப்பா. இரு என்னதான் சொல்றாங்க பாப்பா. அவங்க பேசுறாங்களா பேசட்டும். என்னதான் சொல்றாங்க பாப்போம். அவர் கேட்க போறாரு. நீ பேசாம யாருன்னு தெரியாம இருந்தா எந்த ஊரு எந்த காசு கொடுத்துக்கிட்டு இருந்தது நீதான். அந்த சாமிக்கு யாரு கொடுத்தா? அந்த சாமிக்கு யாரு கொடுத்தா? ஏழரசி யாரு காசு கொடுத்தா? அழகாசுக்கு யாரு காசு கொடுத்தா? பிரிஞ்சு போன அந்த சொந்தத்தை உருவாக்கிட்டு இருந்த யாரு? பிரிஞ்சு போனவங்க சாவுக்கு வந்தவங்க ஒன்ன பார்த்தாங்க, ஒன்ன பிடிச்சிட்டு பொண்ணு பார்த்தாங்க. அவ்வளவுதான். அதுக்கு அவங்க ஆமா சாமி இவனை அப்படியே தூக்கிட்டு வா ஆச்சிட்டு போன்னு யாரு சொன்னது அன்னைக்கு? நீ பார்த்தா முடியும், நீங்க பார்த்தா முடியும், நீங்க பார்த்தா முடியும். நீங்க அம்மா கிட்ட சொல்லி ஆச்சிட்டு போய் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. இந்த பையன் சென்னையில் இருந்தான். நீ போன அம்மா சுற்றி அழைச்சிட்டு வந்தேன். இந்த கல்யாணத்தை இந்த பொண்ணை பார்த்து உருவாக்குறது யாரு? அதை மட்டும் பாயிண்ட் கொடுங்க. அது எப்படி அம்மா கொடுக்கும்? ஆமா. அப்ப அந்த பையனுக்கு செலவு பண்ணது யாரு? கூட பிறந்தான். இவன் ஊருகாலி தெரிஞ்சு போச்சு. அப்புறம் என்ன அம்மா வேலை செத்து போட்டு அவளை போய் நீ ஏன் தந்த? நீ ஏன் ஊரை விட்டு பொண்ணு கெடுத்த? அவ இவனுக்கு தெரியுமா? இல்ல லவ் பண்ணானா? சொந்தக்காரியா? அவனுக்கு இவனுக்கு தெரிஞ்சுதா?
உன் மூலியமா போனிச்சா இல்லை உங்கள் அம்மா மூலியமா போனிச்சா உங்கள் தங்கச்சி மூலியமா போனிச்சா ஒக்க மூலியமா போனிச்சா இந்த பொண்ணு எப்படி இந்த ஊருக்கு வந்துச்சு? அவங்க அம்மா மூலமா தான். சரி போய் அவங்க அம்மா மூலமா தான். ரைட்டு அம்மா மூலியமா போனிச்சு. ஆமா. ஏன் கல்யாணம் ரெண்டும் ஏத்துக்கிட்டு தான் சரி அவங்க பொண்ணு அம்மா தான். தராங்க இல்லையா? சொந்தம்னு கொடுத்துருப்பாங்க. முழுசா கல்யாணம் பண்ணி வச்சது யாரு? ஏன்னா முழுசா சொல்றது இங்கிட்டு மட்டும் நான் அதே சொல்றேன். பேசாத இந்த மாதிரி மாப்பிள்ளை, அதையே சுருக்கமா கொண்டு வா. கல்யாணத்தை பாயிண்ட் கொண்டது 2 பாயிண்ட். நீ ரெண்டே பாயிண்ட் ஒரே பாயிண்ட் கிடையாது. இந்த பாரு கல்யாணத்துக்கு நான் இருக்க மாட்டேன், ஒன்னால முடிஞ்சா பண்ணி வச்சுக்க. நான் அதுக்கு நான் ஒப்புதல் கொடுக்க முடியாது. இப்படிதான் நான் சொல்லிட்டு இருந்தேன். பிறந்த தோஷத்துக்கு பணம் கொடுத்தா அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுனாங்க, அதனால தான் பணம் கொடுத்தேன். ஏன்னா இது வந்து அவங்க கல்யாணம் பண்ணி வச்சவங்க தான் வந்து கேட்கணும். கல்யாணம் பண்ணி வச்சவங்க இதுதான் சொல்றாருல, எங்க அம்மா தான் பண்ணி வச்சாங்க, பொண்ணு கொடுத்தாரு, நான் பாத்துக்கிறேனால அவங்க வந்தாதான் தெரியும் இது என்ன முடிவு. இவர் மட்டும் சொன்னா ஒன்றும் பண்ண முடியாது. எங்க சித்தப்பா, எங்க சித்தி, எங்க அம்மா எல்லாம் வந்துடணும். என் வீட்டுல 2 பொண்ணு வாழ வெட்டியா இருக்கு, இதுக்கு நான் சம்மதிக்க முடியாது. ஆன வரைக்கும் சொல்லிவிட்டேன், நான் பாத்துக்கிறேன். பிறந்த தோஷத்துக்கு அவனுக்கு 10 ரூபா செலவு பண்ணி கல்யாணம் பண்ணேன், நான் பாத்துக்கிறேன். அவ்வளவுதான். சரி உன் கூட பிறந்த வருஷத்துக்கு நீ அதை கண்ணியை வச்சு விட்ட. ஆமா, வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து அந்த ஏழை மரத்தை வெளியே போடு இல்லை உள்ளே போடு, எங்கேயும் அள்ளி போடு, அதை பற்றி பிரச்சனை. இவன் போட்டானோ அவன் போட்டாலும் அது மேலே போட கடவுள் தான் தெரியும். அதை நான் பார்க்கல, நீ பார்க்கல, நீங்கள் பார்த்தீங்களான்னு தெரியாது. இப்போ பேசாம இரு, வாய மூடு. பையனுக்கு சொத்து இருக்கா இல்லையா? இல்ல எந்த இடத்துல இல்லை? இல்ல இல்லை எந்த இடத்துல நான் அதான் ஏன் அன்னைக்கே பேசி இறக்க போறது வந்து பிறக்க போறது. அது இறக்க போறது பிறக்க போறது அப்புறம் இரு பழமொழி நான் சொல்றேன், நீ சொல்றது கேள. பழமொழி பழமொழி கிழமொழி எல்லாம் தெரியும். அவனுக்கு இருக்கிற இருப்பிடம் இருக்கா இல்லையா? இல்லை. எப்படி இல்லை? என் வீட்டுல இருக்கிறது 2 இடம். 2 இடத்துலயும் எவ்வளவு ரகலை நடக்குதுன்னு தெரியும். ஊருக்கு தெரியும், ஊருக்கு தெரியும், உலகத்துக்கும் தெரியும். உள்ள வண்டி கூட சேர்ந்து ரகலை பண்ற. அதனால இந்த மாரியா ஒப்புதான் சொல்றேன். இல்லடா உனக்கு நீ வேணா மாரியா கிட்ட கட்டு வாங்கிடா. என் வீட்டுல நடக்குறா ஏமாத்திட்டு போனடா அன்னைக்கு ஏமாத்திட்டு போனதா பேசக்கூடாது. இப்ப எங்களுக்கு என்ன தேவை அதுதான் எங்களுக்கு வேணும். சும்மா தேவலாம் பேசிட்டு இருக்க கூடாது. நீ என்னடி கேக்குற? நீ என்ன கேக்குற? 8 வயசுல ஓடிச்சு எல்லாரும் 8 வயசுல தான் ஓடிச்சாங்க. எல்லாம் செருப்பால எடுத்து செருப்பு பிஞ்சு வாமா. சும்மா அதே பேசிட்டு இருந்தா என்ன அது கதை? என்னட்ட ஏமாத்தி போறேன். எனக்கு பிரச்சனை அவர் இருந்தாங்க. இன்னைக்கு அவரா பேசினாரு, அவர் என்ன பேசுறாரு? ஏன் வளச்சல ஏண்டா ஏன் வளச்சலுக்கு அந்த 34 சென்ட் காசு கொடுத்துப்போம். 34 சென்ட் ஆமா. ஏன் வளச்சலுக்கு 34 சென்ட் காசு கொடுத்துப்போம். 24 செருப்பால தான் அடிப்ப கொண்ணா. வரணும் அண்ணா ஏய் செருப்பால தான் அடிப்ப. எங்க கொட்டவல வாடா அவர் என்ன சொல்றாரு பாருங்க, நீங்களே பாருங்க. நீங்க உங்க விதிக்கிறதா நீங்க அப்புறம் வச்சுக்கீங்க. வீட்டுக்கு மொத்தம் காலம்புள்ள எல்லாம் சம்பாதிச்சு கொடுத்துட்டு போறோம். இந்த மாதிரி வர்றவங்க கொடுத்துட்டு போவான். இவனும் வந்து சேர்த்து வாங்கி கொடுப்பான். விட்டுவாங்க பணம் சொல்றியா? பழசெல்லாம் ஏன் கேட்கற? பழசெல்லாம் ஏன் கேட்கற? வரவெல்லாம் எவ்வளவு புறமா காட்டிட்டே போவோம். என் வாழ்க்கையில ஆகிட்டு போவோம். நம்ம மட்டும் விட்டு உட்கார போனா யார் கூட செஞ்சு செய்யறாமா? யார் கூட செஞ்சு செய்யறான்? இவன் செய்யற செயல் நல்லா செய்யறான். கூட பிறந்தவா அவன் வீட்டுல இருந்து அத்தனை பொருள் எடுத்து வெளியே கிடக்குறான். இவன் நல்லா இருப்பானா? இல்ல இவனுக்கு சப்போர்ட் பண்றான். இவன் நல்லா இவங்க நல்லா இருப்பாங்க ரொம்ப. மூலதாரத்தில் வந்து எங்கள் அப்பாவுக்கு 3 பொண்ணு. என்ன சின்னம்மா, காசிம்மா, சின்ன பொண்ணு. மறுதாரத்தில் வந்து நாங்கள் 5 பேர் அண்ணன் தம்பி, 1 பொண்ணு. 4 பொண்ணு, 5 பையன். 5 பொண்ணு 1 பையன். 5 பையன் 1 பொண்ணு. அதான் 5 பையன் 1 பொண்ணு. என்ன இப்படி இருந்தனால சரி இவனு 5 பேர் இருக்கானுவான், நாலு ஜீரானு ஜீவிலியன்ட்டு இந்த மோதாரத்து பிள்ளையா இருக்க அப்படின்ட்டு எங்கள் அப்பா என்ன பண்ணான், மீனங்குறிச்சி காட்டில் 1 ஏக்கர் எழுதி விட்டான். 4 கால் அணி. நீங்கள் யார் எப்படி போய் எடுத்துவீங்களோ தெரியாது அப்படின்ட்டு எழுதி வச்சிட்டான். அதுக்கு முன்னாடி சொல்ல வேண்டியதை சொல்லு. அதுக்கு முன்னாடி சொல்ல வேண்டியதை சொல்லு. முன்னாடி என்ன அந்த மீனங்குறிச்சி காட்டில் மூக்கடைச்சி எத்தனை ஏக்கர் இருந்து அதை முதல்ல சொல்கிறேன். இது அதை முதல்ல சொல்கிறேன். கல்யாணத்தை பண்ணி என்ன ஊரோட எங்கள் ஊரில் கொண்டாந்து விட்டான். இப்படிதான் தெரியுது, வீட்டில் போய் பார்த்துக்கணும். அங்கே தான் கற்பையும் பிறந்தான்.
ஊர்வாய் பிறந்தான். எங்கள் நத்தம் போகும்போதுன்னு கொடுத்துருப்பாங்கள்ல கிராமத்தில், அந்த நத்தத்தில் இவங்களை குடி வச்சுட்டு நாங்கள் வந்து கொள்ளையில் குடி பக்கத்துலேயே தான் கொள்ளையில் குடியிருந்தோம். நாங்கள் குடிக்கிட்டு 2 புள்ளிகளும் பிறந்தது அங்கே தான் இருந்தது, போயிட்டு வந்தது இருந்தது. ஆரோக்கியாக இவங்க இங்கே இடம் கிடைக்குது. அதை விட்டுவிட்டு எங்கள் பங்காளிட்டியாக தான் பக்கத்தில். அப்போ விட்ட மூட்டை ஒரு பங்காளியை கொடுத்துன்னு சொன்னாக்க அப்படியே நீட்டாக கட்டி பண்ணுவோம். அதில் வந்து எங்கள் பங்காளிட்ட ஒருத்தத்தை கொடுத்துட்டு அந்த மூட்டை இவங்க பணத்தை வாங்கிட்டு நேராக நைட்டு சாமானை ஏற்றிக்கிட்டு 2 புள்ளிகளையும் ஆடிக்கிட்டு இவங்க 4 மருந்து வந்துட்டாங்க. வந்து தான் இந்த குட்டையை வாங்கினது. குட்டையை வாங்கி எல்லாம் குடியிருந்து இருந்தாங்க. இங்கே வந்து தான் 2 பொண்ணு பிறந்தது. ஒரு பொண்ணும் அந்த சின்னவனும் பிறந்தது. சொல்லி கொடுத்தாங்க. அதில் அந்த முக்காக நீங்கள்லாம் எழுதி வச்சுருந்தத நான் என்ன பண்ணேன், நான் எங்கள் சின்ன மாமாவெல்லாம் கட்டுக்கிறேன். காசிமாளுக்கு பிள்ளையே கிடையாது. பிள்ளையே கிடையாதுன்னாக்க நான் பொண்ணு கட்டின இடத்துல என் மச்சின்ட்டே கட்டி கொடுத்தாச்சு. எங்கள் மாமா செத்து போனார், கட்டி கொடுத்தான். அதில் வந்து ஒரு 20,000 ரூபா கிட்ட கடன் வாங்கினது கல்யாணத்துக்கு இருந்தது. எங்கள் அக்கா என்ன வச்சு சின்ன பொண்ணு சின்ன அக்கா தான் அக்கா என்ன வச்சு போய் அந்த கொள்ளையில் வீடு வச்சு சொல்லி வாங்கிட்டு வாங்க, வீடு வச்சு சொல்லி வாங்கிட்டு வாங்க. நான் வந்து கேட்டதுக்கு இதெல்லாம் வைக்க முடியாது, வந்து கையெழுத்து போடுறது அப்படின்னாரு. அதெல்லாம் வேண்டாம் அப்படின்ட்டு நான் இன்னும் அப்புறம் போயிட்டேன். அப்புறம் அதுக்கு ஒரு பாட்டு வட்டி ஏறிக்கிட்டே இருக்கு. அப்போல்லாம் 5 ரூபா இல்லை ஏறிக்கிட்டு. சரின்ட்டு நான் அப்புறம் என்ன சொல்லிச்சுனாக்கா விற்று போடுவோம். காசிமாங்க பெரியாக்கா இது 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு விற்று போடுவோம் அதை அப்படின்ட்டு. சரின்ட்டு அப்புறம் தான் வந்து இவரை கேட்டதுக்கு தகராறு பண்ணார் எங்கள் மாமா கண்ணு. தகராறுலாம் பண்ணக்கூடாது, உன் இடத்த கேட்கல, காணி உனக்கு ஒதுக்கிக்க, பாய்க்கு 1/2 காணியை வந்து யாருக்கையும் நாங்கள் கொடுத்துட்டு இவங்களுக்கு கடன் இருக்குது. காசிமா அது பிறந்த இடம், அது நிறையா நிலப்பழம் இருக்குது, அதுக்கு வந்து பிரச்சனை கிடையாது. என்ன நான் இது வச்சுக்கிட்டு கடன் கொடுக்கணும், பையில் ஒரு 2 பேர் அவனுக்கு சம்பாதிச்சு 1 ரூபா கொடுக்க கிடையாது அப்படின்னு நான் சொன்னேன். முடியாதுன்னாரு. அப்புறம் தான் தகராறு பண்ணி அங்கேருந்து ஆடிட்டு வந்து சண்டை போட்டு அப்புறம் வந்து அவரே தான் வந்து அவர் வந்தார். கண்ணை எங்கள் மாமன் வந்தார், அளந்து விட்டார். மெனங்குறிச்சி ஆளுகிட்ட தான் குடித்தது. அதுவும் ஒரு ஆளே வச்சுக்கிறேன்னு பார்த்தான். 2 பேரும் என்ன பண்ணிட்டானோ. அப்புறம் அந்த ஊரில் எங்கள் தாத்தா பொண்ணு கட்டினது மெனங்குறிச்சியில். எங்கள் தாத்தா ஃபுல்லாக இல்லாத சொத்து தான் அது. எங்கள் தாத்தா செத்து போனார். செத்ததுதான் எங்கள் அப்பா என்ன பண்ணிவிட்டான், தப்படி கணக்கு போட்டு அளந்து எல்லாருக்கையும் கொடுத்துட்டு அவன் பாட்டில் வந்துட்டான் எங்கள் அப்பா. எங்கள் தாத்தா செத்ததும் சரின்ட்டு அதுக்கு பிற்பாடு பிரச்சனை முடிஞ்சு போச்சு. அந்த ஆள்கிட்ட விற்றுக்கிட்டு வந்தாச்சு. அந்த நிலத்தையும் நான் விற்றுக்கிட்டேன்னு சொன்னால் அது என்ன அர்த்தம்? அது 3/4 காணியில் 1/4 காணியை ஒதுக்கி தான் அவங்களுக்கு 1/2 காணியை அவங்க 2 பேருக்கும் ரெஜிஸ்டர் பண்ணிச்சு. ஆளுக்கு 2 பேருக்கும் அதான் காணி. ஆமாம், பண்ணி கொடுத்துட்டீங்க. எங்கள் பெரியாண்ணனுக்கு பொண்ணு கட்டுனது அந்த ஊர் மெனங்குறிச்சியில். என் தம்பிக்கு பொண்ணு கட்டுனது மெனங்குறிச்சியில். அதெல்லாம் அவங்க சொந்தக்காரவங்க தான். சரிப்பா ஆளுக்கு 1/4 காணியை வச்சுக்கிங்க, ஒருத்தர்கிட்டையும் கொடுத்தா வழியாக போடும் அப்படின்னு தான் 2 பேர்ட்டையும் கொடுத்துட்டு வந்தது. அந்த நேரத்தையும் நான் விற்றுப்பிட்டு போட்டேன், நான் துண்டு போட்டேன். அதில் கூட அப்படின்னு மாரடிச்சுக்கிட்டாக்க நான் எங்கேருந்து கொடுக்குறது? அன்றைக்கி ஒப்பம் தானே வந்தார். அங்கே அளந்த இடத்துக்கும் வந்தார், எல்லா இடத்துக்கும் வந்தார்ல. ஆ, உங்கள் பெரிய சொத்தையும் சின்னக்கா சொத்தையும் நீங்கள் விற்றுட்டீங்க. இவங்க அம்மா சொத்து காணி ஒதுக்கி. ஆமாம், ஒதுக்கியாச்சு. அது ஒதுக்கியாச்சு. அந்த சொத்தை நீங்கள் விற்கல. அது எப்படி வைக்க முடியும்? எங்கள் அக்கா கையெழுத்து போடாமல் ஒன்றும் பண்ணாமல் எப்படி வைக்க முடியாத? விற்க முடியாது. இந்த வாட்டில் நீட்டில் அது கொள்ள தென்பாரத்தில் எங்கள் அக்காளுக்கு ஒதுக்கியாச்சு, சின்ன அக்காளுக்கு. வடக்கால பக்கத்தில் 2 பேருக்கும் சேர்ந்தாப்புல 50 சென்ட்டை கொடுத்தாச்சு. 30 சென்ட் 60 சென்ட் கொடுத்தாச்சு. இவங்களுக்கு தனியாக ஒதுக்கியாச்சு. சரி. அப்புறம் எந்த விலையை விற்றாரு? அவர் 1/2 காணி தான் விற்றுருக்காரு. முழுசாக சொல்ல சொன்னீங்க. அப்புறம் வேற என்ன சொல்லணும்? தாத்தனுக்கா கொடுத்தது
மூக்கனுக்கு அப்புறம் ஏன்னா அவர் சொல்லிட்டு விளக்கத்தை திரும்ப நீ சொன்ன அவர் வித்து இல்ல இல்ல சரி, எனக்கு சொல்ல தெரியல, நீ சொல்லு. இது நீ சொன்ன வித்து அவர் மூக்க இருக்காரு உங்க வீட்டுல போன உங்க அக்கா பசனா மூக்கன் வந்து எங்க அப்பன். எங்க அப்பன் சரி 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 மூக்கனுக்கு 2 தாரம். மோதாரத்துல வந்து காசிமா, புரியுது புரியுது சின்னம்மா, சின்ன பொண்ணு. என்ன அடுத்தபடியாக 2ஆம் தாரத்துல தான் வந்து நாங்க 5 பேர், பையன் ஒரு பொண்ணு. ஒரு பொண்ணு 4 பொண்ணு தான் இருக்கிறதும். அந்த ஊர்ல நாங்க ராவோட ராவா வித்துவிட்டு நாங்க வந்துட்டோம். நீங்க எல்லாம் ஒண்ணும் பண்ணல. நாங்க என்ன பண்ணோம்? இல்ல நீங்க ஒண்ணும் பண்ணல, நாங்களாம் வித்துட்டு வந்தோம். நாங்க என்ன பண்ணுங்கிறோம்? என்ன பண்ணீங்க நீ தான் சொல்லணும். தெரியல, நீ சொல்லு. நீ தான் சொன்னாதான் தெரியாது. இல்ல நீ சொல்லு. இல்ல நான் நாங்க தூக்கி வளர்த்தோம், உனக்கு தெரிஞ்சிருக்கோம். ஆனா என்ன விட நீ பெரியவன், உனக்கு தெரிஞ்சிருக்கோம், எனக்கு தெரியல. நீ சொல்லு. உனக்கு தேவையான நீ சொல்லுடா. நீங்க என்ன பண்ணீங்க எங்க அம்மாவை? ஆறு எங்க எங்க வீட்டுல எங்களை குடியிருக்க விட்டீங்களா? எந்த வீட்டுல? வீட்டுல சோறு சுவாக்கின சோறு செஞ்சு விட்டீங்களா? எங்க அம்மா இவங்க அம்மா சொல்லிட்டு தட்டு விட்டு நேரா போய் எது வச்சிருக்கிற குழம்பு பதினெட்டு எடுத்துக்கூடாது. ஏரியில வந்து குளிச்சுட்டு போறதுக்குள்ளயா நான் பெரிய அந்த அளவுக்கு இவங்க அது பொறுக்க முடியாம தான் அது பொறுக்க முடியாம வந்தாங்க. அத கிளப்பிட்டதா இவங்கதான், நாங்க கிளப்பி வரல. அத கிளப்பினதா இவங்கதான், கிளப்பினதா இவங்கதான். ரெண்டாவது பள்ளைய பத்தி இவ்வளவு பொறுப்பா சொன்னல, 2 தாரம் சொன்னல. அந்த ஏரியாவில் எத்தனை மூக்கனுக்கு எத்தனை ஏக்கர்? அந்த முனைகட்சி காட்டுல மூக்கனுக்கு எத்தனை ஏக்கர்? நீ சொல்ல. இப்ப இவ்வளவு அழகா சொல்ற. நீ சொல்லு. புத்தூர் காட்டுல இருந்து சேலத்தாங்கோட்டா வரைக்கும், இங்க 5 காணி ஓடுறப்பல 5 காணி சேலத்துல இருந்து ரோடு வரைக்கும் எத்தனை ஏக்கர்? 25-30 ஏக்கர் இருந்தது. எங்க தாத்தா இருக்கு, மூக்கனுக்கு இல்ல. மூக்கன் தான் வித்தது. மூக்கன் 25-30 ஏக்கர் இல்ல, 150 ஏக்கர். 150 இன்னைக்கு கணக்கு எடுத்தாலும் 150 ஏக்கர் கணக்கு எடுத்து பாரு. எங்க வீட்டு. ஆமா ஆமா. இல்லே எங்க தாத்தா எங்க பொண்ணுக்காக போனா மிடியங்குச்சிக்கு, எங்க தாத்தா சொத்தை எங்க அப்பா வித்தான். அதை வித்து உனக்கு 2 தாரத்துல உள்ள பொம்மராட்டிகளுக்கு எவ்வளவு சொத்து கொடுத்தா? 2 தாரத்துக்குள்ள பொம்மராட்டிக்கு 2 தாரத்துக்கு எவ்வளவு வெறுப்பாத்தரா பார்த்து கேட்டீங்க. 2 தாரம் நீ தானே சொன்ன. 2 தாரம் 2 தாரம் உள்ள. ஆமாண்டா. உங்க அம்மா என்ன பண்ணாங்க? எங்க அம்மா என் குடும்பத்தை அங்க இருந்து கரைச்சாங்க. என் குடும்பத்தையும் திருட்டுப்படி அளவு வரல. அந்த அளவுக்கு வீட்டுல ஐசாட்டியம் பண்ணீங்க. அந்த அளவுக்கு என் வீட்டுல வந்து அரிசி வைக்காம, பருப்பு வைக்காம, ஆக்கின சோறு வைக்காம அந்த அளவுக்கு ஐசாட்டியம் பண்ணீங்க. அந்த அளவுக்கு ஐசாட்டியம் பண்ண. 2வது இந்த கொள்ளைக்கு இப்ப சொன்ன கதை. 1 ஏக்கர் 23 சென்ட். இன்னமா அத்தனை ரெக்கார்டு நான் வச்சிருக்கேன். இன்னைக்கு 34 பக்கத்து இடத்துல சேர்ந்து போச்சு. அதை சேர்த்து பொறுக்கி அந்த கிடத்த சும்மா பயிர் வைக்காம கிடந்ததெல்லாம் புத்து 8 அடி உயரத்துல புத்து இருந்தது. 8 வயசு பையன் என்ன வச்சுட்டு எங்க அம்மா திருத்தி கொள்ளைகள்லாம் ரெடியாச்சு. 89 சென்ட் தான் பட்டா இடம் இருக்கு. நீ அங்கேருந்து வந்த 3 பேரும் சேர்ந்து அந்த கொள்ளையை சேர்த்து பிரிச்சுக்கலான்னு கேட்கல. வாழன்னு ஒரே அடிப்படை சண்டை பண்ண. நீ உன் சொத்தை நீ எப்படி வேணாலும் பண்ணிக்க. 89 சென்ட் 3 பேரும் பிரிச்சு எவன் அந்த கொள்ளையை சேர்த்து வச்சிருந்தானோ, எவன் பட்டாவில் ஏறி இருக்கோ அவனுக்கிட்ட சேர்த்து விட்டுவிட்டு நாங்கள் அதெல்லாம் விற்கலன்ட்டு போயிட்டேன். அந்த கொள்ளைக்கு பாடுபட்டவன் நான். 8 வயசுல பாடுபட்டவன் நான். அதைத்தான் இன்னைக்கு கேட்டுட்டு எப்படிங்க 8 வயசுல அதை கொள்ளையாக்கி அடுத்தவன்கிட்ட அதை பிடிங்கி வாங்கி அதை கொள்ளையாக்கி அதில் கோர்ட்டில் கேஸ் போட்டு அதில் ஒன்றா சேர்க்கணுங்கிறதுக்கு நீங்கள் ஒத்துக்கல. அடாவடி பண்ணி பிடிச்சிட்டு 89 சென்ட் வித்து விட்டு இந்த 34 சென்ட் சேர்த்து வச்சாலும் உழைப்பு யாரு? அந்த உழைப்பு தான் கிடையாது. அந்த உழைப்பு தான் நான் கேட்கிறேன். அந்த காலத்துல உள்ளவன் என் அப்பா 5000 ஏக்கர் கூட வித்துருப்பான். உன் அப்பா 5000 ஏக்கர் வித்தாலும் எங்க அம்மாவுக்கு அவங்க அம்மா பக்கம் வேணுங்கிறாரு. எங்க அம்மாய்க்கு பாதி பக்கம் இருக்கு. அத்தனையும் உங்க அம்மாய்க்கா
எங்க அம்மா பத்த எங்க அம்மாவுக்கு அதுல பாதி பங்கு இருக்கு. 1 ஏக்கர் 23 சென்ட் தான் எழுதி கொடுத்தீங்க. மீதி அத்தனையும் அனுபவிச்சது நீங்க. ஆமா, எங்களையும் அந்த குடிகாட்டுல வாழ விடாம விரட்டி அடிச்சது நீங்க. உண்மையா இல்லையா? அந்த மாரியாயிட்ட சொல்லுங்க, நீங்க தான் அதை பண்ணீங்க. நீங்க தான் அந்த மாரியம்மன் கூட உட்காந்து நீங்க தான் அதை பண்ணீங்க. 6 ஆண்டு கிடையாது, 6 ஆண்டு கிடையாது. அஞ்சு பெருமாட்டு அடிச்சுமே தெரியாது அந்த காலத்துல ஒருத்தர் தனியாக இந்த கதை ஓடிட்டு இருக்கு. ஆமாயா, 8 வயசுல வாழ்க்கை அந்த கொள்ளைக்கு இப்ப நான் அதை கேட்கல சொல்லு. அது என்னைக்கு எதை வித்து போன அது எந்த அவர் தான் 50 சென்ட் வித்துருக்காரு. அவரு வித்துட்டு போறது நீ தான் வித்துட்டு போற. 50 சென்ட் தான் வித்துருக்காரு. நீ தான் வித்துட்டு போற. நான் கேட்டு மாறி ஆயிட்டு முடியும். கற்பியா இப்ப அந்த உங்க சொத்து பிரச்சனை அந்த சொத்து இல்ல நான் சொல்றேன்யா, உங்க சொத்து பிரச்சனை கோர்ட்ல நீ கோர்ட்ல கொண்டு போறீங்க. நான் கூட ஏன் கூட வந்தவன் இத்தனை நாளா என் சொல் பேச்சு கேட்கல. மாமனார் விட்டு சொல் பேச்சு கேட்டான். அவனை கல்யாணம் பண்ணி வச்சது நான் பாத்துக்கிறேன்னு அவங்க தான் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. செலவு மட்டும்தான் பிறந்த தோசத்துக்கு பண்ண சொன்னாங்க. இப்ப செலவு காசு எனக்கு வேணும். அவனுக்கு செலவு பண்ணா அந்த செலவு காசு வேணும். அவனை பாத்துக்கிறது அவங்க தான் பாத்துக்காங்க. என் வீட்டு இடத்துல ரெண்டு பக்கமே பிரச்சனை இருக்கு. உடனே நான் ஓப்பனா வர சொல்றேன், 2 பக்கத்துலயும் பிரச்சனை இருக்கு. அந்த பிரச்சனை எல்லாம் இவங்க யாரும் தலையிட்டு விட்டாங்க. வீட்டுக்கு மொத்தமா நான் எல்லாம் முடிச்சுக்கிட்டு அப்புறம் சொல்றேன். இப்ப நீ மொட்டையா இருக்கா இல்லையான்னு கேட்டா இல்லைன்னு தான் சொல்லுவேன். அந்த பிரச்சனை எல்லாம் முடிச்சுக்கிட்டு தான் அதை நான் விளக்கரமா சொல்ல முடியும். இப்ப என் தங்கச்சி பெரிய தங்கச்சி அந்த வீட்டுல இருக்கா, சின்ன தங்கச்சிக்கு தனியாக வீடு கட்டி வச்சிருக்கான். இங்க எங்க அப்பனுக்கு ஒரு வீடு, எனக்கு ஒரு வீடு இருக்கு. உனக்கு இடம் இருக்கிற இடத்துல நான் கண்ணையனுக்கு தான் பிறந்தேன் அப்படின்னு நீ கேட்கறல்ல, இடம் இருக்கிற இடத்துல நீ குடிச்சு போட்டுக்கிட்டு இங்க வீட்டுல தங்கு. இன்னைக்கு நான் சொல்றேன், அன்னைக்கு மெட்ராஸ்ல உன் ரூம்ல வந்து ஊம்பாத வரைய சொன்னேன். ஊர்ல 4 பேர் நம்மள மதிக்கிட்டாங்க. நான் பார்க்க எனக்கு 18 வயசுல பிறந்தவனி உன்னை ஊம்பாத குறையா ரூம்ல உட்காந்து சொன்னேன். அன்னைக்கு இந்த ஊர் என்னன்னு தெரியாது, இன்னைக்கும் தெரியாது. இன்னைக்கு ஒரு பிள்ளை பத்தத்துக்கு பின்னாடி கொட்டை கொள்ளையில இருக்கிற மாதிரி ராமகத்துல என் வீட்டுல இல்லைன்னு அதுக்கு சௌரிய பந்தயம் போட்டு தான் ஃபாரின்ல இருந்து நான் உன் பிள்ளைய தூக்கி குளிப்பாட்டு வந்து என் வீட்டுல ஏற்றி என் வீட்டுக்கு எத்தனை பொம்பராட்டி எனக்கு வர்றா, எத்தனை பேர் எனக்கு உதவி பண்றாங்கன்னு உனக்கு செஞ்சு காமிச்சேன். புரியுதா? செஞ்சு காமிச்சேன். இன்னைக்கு உனக்கு தில்லு இருந்தா பொம்பராட்டி விட்ட வம்பு இருக்காத. ஏன்னா வீட்டுல பிறந்த விடுவா. இன்னைக்கும் உனக்கு நல்லதே தான் சொல்றேன். பொம்பராட்டி இந்த வீட்டில் பிறந்தவளுவா. அவளுக்கு அன்னையிலேருந்து இன்னை வரைக்கும் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவள் என்ன பண்ணா எது பண்ணாங்க தான் எனக்கு தெரியாது. ஏன்னா அவள் பண்ணாத தப்பு, யார் பண்ணா தப்புங்கிறது நானா வம்பலுக்கல. நீ வம்பலுக்க வைக்கிற அவங்கள வச்சு எங்க இடம் இருக்கோ நீ கட்டிக்கிட்டு நீ சொல்லி கொடுத்து வம்பலுக்க வைக்கிற அவங்கள வச்சு என்ன ஓட விட வைக்கிற. ஆமா, நீ அவ பொண்ணு எடுத்து வெளிய போட்டா அவ பொம்பளை 2 பொம்பளையில விட்டு என்ன ஓட விட வைக்கிற. என்ன நான் அவங்க மேல கைய வைக்கணும், அவங்கள கைய வச்சா நான் ஜெயிலுக்கு போயிருவேன். அவங்க கேக்குறான், வர்ற போலீஸ்காரன் நின்று பார்த்துட்டு பக்கத்து வீட்டுக்காரன் வீதியில கிடைக்கியா நடக்கிறது வழி இல்லைன்னு வர போலீஸ்காரன் கேக்குறான். பொம்பளையில ஆட விட்டு நீ தான் வேலையை காட்டுற. டேரக்டா என்னட்ட கேட்காம நீ தான் பொம்பளையில ஆட விட்டு வேலையை காட்டுற. என்ன சொல்லிவிட்டேன், ஒண்ணுகிட்ட உனக்கு பொறுப்பானவன் நான். என்ன கேட்கணும், என்ன கேட்காத பொம்பராட்டி வீட்ட போய் அவள்கிட்ட கையை நான் உன்கிட்ட சொல்லிட்டு தானே போனேன். நான் அம்மா இருந்த வீட்டுல இருக்க போறேன். வீட்டுல இருன்னு சொன்னா அதான் என் உத்தரவாதம் இல்லைன்னு சொன்னா. உத்தரவாதம் இல்லைனாக்கா அதுக்கு என்ன அர்த்தம்? அப்ப நான் எங்க இருக்கிறது இல்லன்னு அர்த்தம் அது. அதுக்கு நான் புள்ள குட்டியை தூக்கிட்டு எங்க போறது? நீ தான் ரெக்கார்ட்ல வச்சிருக்க, வீடியோல வச்சிருக்க, போய் கோர்ட்ல போய் போட்டு பாத்து. என்னட்ட கோர்ட்ல பாறதுக்கு ஆசை இல்லையா? நீ தானே வெளிநாட்டுல சம்பாதிச்சு வச்சிருக்க. போய் பாரு, போய் பாரு போ. என்கிட்ட காசு இல்லப்பா. நான் சம்பாதிச்சதெல்லாம் உங்ககிட்ட தான் கொடுத்துட்டு உட்காந்துருக்கேன். என்கிட்ட காசு இல்ல. கோர்ட்ல பாக்குற அளவுக்கு என்கிட்ட காசு இல்ல. நீ சம்பாதிச்சு வச்சிருக்க, நீ என்ன பாரு. நீ மட்டும் கொடுக்கல புடுங்கல, நீ மட்டும் கண்ணனுக்கு பிறக்கல. பக்கத்துல அக்கா பக்கத்துல நானும் கண்ணனுக்கு பிறந்தவங்க பார்த்தா எல்லாரும் வரான். ஏன் அது உனக்கு நல்லா தெரியும். எப்படியும் நமக்கு ஆள் இருக்கு, தப்பிச்சுக்கலான்னு பாக்குறேன். நீ தப்பிச்சு என்கிட்ட யாருமே இல்ல. பொண்டாட்டி அது மட்டும் தான் இருக்கு. வேற யாருமே சப்போர்ட் இல்ல. பொண்டாட்டியை அடிச்சு போட்டு வந்திருக்கேன். பொண்டாட்டியவே அடிச்சு போட்டு வந்திருக்கேன். மாமியாரவே அடிச்சு போட்டு வந்திருக்கேன். இந்த அளவுக்கு நீ செய்ய மாட்டேன். கண்ணனுக்கு பிறந்தவன்னா இந்த அளவுக்கு பண்ண மாட்டேன்னாக்கா அப்ப கண்ணனுக்கு பிறந்தனால என்ன டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பாரு. எங்க இருக்க என்ன பாரு. நான் பார்க்க மாட்டேன், நீங்க பாரு. நீ தானே கேக்குற. அப்புறம் நீ தானே சொல்ற. எல்லாம் பிரச்சனை பண்ணானே நீ தானே பண்ற.
நாங்க பண்றோம். நான் இருக்கிறது இடம் கொடுன்னு தான் கேட்கறேன். நான் இது வரைக்கும் பங்கு கொடுன்னு கேட்கவே இல்லை. கூட்டு இருந்தாலும் பஞ்சாயத்துக்கு வந்தா. நான் இது வரைக்கும் எனக்கு பங்கு கொடுன்னு கேட்கவே இல்லை. இருக்கிறது இடம் கொடுன்னு தான் கேட்கறேன். பங்கு எப்போ வேணாலும் பிரிச்சிங்க. பங்கு எப்போ வேணாலும் பிரிச்சிங்க. எனக்கு இருக்கிறது இடம் கொடுன்னு தான் கேட்கறேன். நான் பங்கு கேட்கவே இல்லை. எனக்கு இருக்கிறது இடம் கொடுன்னு தான் கேட்கறேன். உனக்கு என்னடா பண்ண? உனக்கு நான் என்ன பண்ணேன்? உனக்கு நான் என்ன பண்ணேன்? உன்னை சாவ சொன்னேனா? சாவ போனவனா உயிரை காப்பாத்தி வச்சிருக்கடா. நீ சாவ போனவனா உயிரை காப்பாத்தி வச்சிருக்க. இல்லன்னு சொல்றேன். உன்னை யார் காப்பாற்றணும்? அவளை போய் நீ எடுத்து உட்கார்ந்து பண்ணா. அவளை போய் கேளு. என்ன கேக்குறேன்னு நான் பண்ணல. இன்னைக்கு சத்தியமா சொல்றேன். நான் பண்ணல உனக்கு. உனக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்க எனக்கு இஷ்டமே கிடையாது. இவன் கட்டுப்பட மாட்டான். இவனால ஒரு பொண்ணு நான் ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு ஓப்பனா அடிச்சு சொல்லிவிட்டான். எந்த கோயிலுக்கு வேணாலும் வருவானோ. அப்புறம் வேணாலும் சொல்லுவான். அப்ப என் தம்பிக்கு நான் என்ன எப்படி வேணாலும் போயிருக்கேன்னு என்ன கூட்டிட்டு வர வேண்டியதானே? பொண்ணு பார்க்கறது எதுக்கு வந்தேன்? ஒன்னாங்க நான் கூட்டு வந்தேன். ஒன்னா நான் கூட்டு வந்தேன். இல்ல பொண்ணு பார்க்கறது எதுக்கு வந்தேன்? என் தம்பியை கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டாம், அவனை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி கூட்டிட்டு வந்துட வேண்டியதானே? பொண்ணு பார்க்கறது எதுக்கு வந்தேன்? இந்த பொண்ணு இந்த மாதிரி எங்க அம்மா கிட்ட சொல்றவங்க அங்க தின்ட்டானுங்க. இந்த வீட்டு போட்டு நம்ம நீ வா பண்ணி ஆட்சி போக வேண்டியதானே? என்கிட்ட போன்ல இந்த பொண்ணு நல்லா இருக்கு, பொண்ணு பிடிச்சிருக்கு நீ பொண்ணு பிடிச்சிருக்கலாம்னு சொல்லவே இல்லை. நான் பொண்ணு பிடிச்சிருக்கேன்னு அவங்க கிட்ட தான் சொன்னேன். நானு என்கிட்ட சொல்லவே இல்லை. கல்யாணம் பண்ணி வச்சுதான் நான் பொண்ணு பிடிச்சிருக்கேன்னு நான் அவங்க கிட்ட தான் சொன்னேன். ஆமா ஆமா தப்புதான் தப்புதான். என் வீட்டுல ரெண்டு பொண்ணு சொல்ற பேச்ச கேட்கறது தப்புதான். ரெண்டு மூணு நீ மேல பேசாதே போயாத. நீ வீடு இடம் வாங்குறதுக்கு காசு கொடுத்தேன். அந்த அதில் வீடு கட்டுறதுக்கு காசு கொடுத்தேன். அதே கட்டிக்கிட்டு இப்போ என்ன இங்கே எங்கள் அம்மா அப்பா இருந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இப்போ அவங்க தான் வக்கீல் நோட்டீஸ் விட்டுருக்காங்க. அவங்களே வக்கீல் நோட்டீஸ் விட்டுட்டு இப்போ வீட்டில் இந்த பாத்திரத்தெல்லாம் எடுத்து வெளியே போட்டிருக்காங்க. 7ஆம் தேதி போனோம் நாங்கள். காது ஆப்ரேஷன் மாதிரி 2 வாரம் ஆகுது. நான் வந்து நேற்றுக்கு தான் வந்தோம் 5 மணி பஸ்ஸுக்கு. காது ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்து அரை மணி நேரம் எல்லாம் தூக்கி எல்லாத்தையும் பாத்திரத்தை போட நான் போய் புள்ளைய தூக்கிறதுக்கு ஊருக்கு போயிட்டேன். எங்கள் ஊருக்கு 2 வாரமாக அது புள்ளைய பார்க்காம இருக்குன்னு நான் போய் தூக்கிட்டு வரதுக்கு பொட்டை குலையில் போய் நிற்கிறேனே. இந்த ஃபோன் பண்ணுறாரு, இந்த மாதிரி பாத்திரத்தெல்லாம் எடுத்து போடுறாங்க நீ வா அப்படின்னு சொல்லி. 4 மணிக்கு நான் வீட்டில் விட்டுட்டு புள்ளைய தூக்கிறதுக்கு வீட்டுக்கு போனான். 6:30 மணி கூட நான் திரும்ப ஓடியாந்துட்டேன். நான் அந்த போன பஸ்ஸுக்கே திரும்பி ஓடியாந்துட்டேன். நான் வீட்டுலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் பாத்திரத்தெல்லாம் எடுத்து வெளியே போடுறாங்க. அது இல்லாமல் அவங்க வீட்டில் இருந்த பாத்திரத்தையும் எடுத்து போட்டுட்டு நான் தான் போடுறேன்னு சொல்கிறாங்க. இந்த வீடியோ எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க. எனக்கு கல்யாணம் வேண்டாம்னு சொன்னவனுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சு இப்போ இந்த பிள்ளைய வச்சு நான் எங்கே போயிருக்கணும்? எல்லாத்தையும் தூக்கி போடுறாங்க. அரிசி பருப்பு எல்லாம் தூக்கி போடுறாங்க. பெரியக்காவா? ஆ பெருசு தான். இவர்கிட்ட நான் கேட்டேன். நான் இந்த எங்கள் அண்ணா இருந்த வீட்டில் இவர்கிட்ட நான் கேட்டேன். எங்கள் அம்மா வீட்டில் இருந்த வீட்டில் நான் இருந்துக்கிறேன்னு சொன்னேன். அதுக்கெல்லாம் நான் உத்தரவாதம் தர முடியாது அப்படிங்கிறாரு. உத்தரவாதம் தர முடியாதுன்னாக்கா அதுக்கு என்ன அர்த்தம்? நான் இந்த வீட்டில் பிறந்திருக்கேனா இல்லையா, பிறக்கலையா, பிறந்திருக்கேனா, கண்ணனுக்கு பிறந்தனா பிறக்கலையா? சரி ஆஃப் பண்ணு. சரி அவங்க வீட்டில் இருந்த பாத்திரத்தையும் எடுத்து போடுறாங்க நான் தான் போட்டேன்னு சொல்லி. அவங்க தான் பின்னாடி வீட்டில். அவங்க 2 பேரும் வாழாமல் வந்துருக்காங்கன்னு நான் எனக்கு கல்யாணம் வேண்டான்னு 20 வருஷமாக ஊருக்கே வர்றாமல் இன்னும் உங்களெல்லாம் யாரை எப்படி கூப்பிடணும்னு எனக்கு தெரியாது. நான் ஒவ்வொருத்தரையும் கேட்டுட்ருக்கேன். நீங்களாம் எனக்கு என்ன வேணும்னு கேட்டுட்ருக்கேன். நான் அக்காவில் வாழாமல் வந்துருக்காங்கன்னு நான் எனக்கு கல்யாணம் வேண்டாம்னு சொல்லி அவங்களுக்கு சம்பாரிச்செல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தேன் ஊருக்கே வர்றாமல். எங்கள் அம்மா சாவுக்கே நான் ஊருக்கு வரல. சென்னையில் இருந்த நான் வரல, துபாயில் இருந்து அவர் வந்து என்னை என் ரூமுக்கு வந்து என்னை கூட்டிகிட்டு வந்தார். அம்மா அங்கே செத்து கிடக்கிறா, இங்கே என்ன பண்ணுறேன்னு. எங்கள் அம்மா சாவுக்கு நான் வராமல் தான் இருந்தேன். அப்படி இருந்தவனா என்னை ஊருக்கு வர வச்சு கூட்டிகிட்டு வந்து கல்யாணம் பண்ணி வச்சு பிள்ளைய வச்சு பொண்ணாட்டி வச்சு நான் எங்கே போகணும்? இப்போ எனக்கு காது கேட்காது, ரெண்டு காது கேட்காது. இப்போ கல்யாணம் ஆனதுலேருந்து நான் வேலைக்கே சரியாக போகிறதில்ல. 1 வாரம் 10 நாள் இருப்போம். ஒவ்வொரு கடையிலையும் நான் காது கேட்கலன்னு சொல்லி பிரச்சனை இருக்குன்னு சொல்லி அனுப்பி விட்ருவாங்க, சரியில்லைன்னு சொல்லி.
டீ சொல்கிறது காதில் விடன்னு வேண்டாம் வேலைக்கு வேண்டாம்னு சொல்கிறாங்க. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நான் பழைய கடையை விட்டுட்டு வேறு கடையில் சேர்ந்தேன். ஒரு வாரம் 10 நாள் தான் இருப்பேன். அதுக்கப்புறம் ஓடியாந்துருவேன். இது காது கேட்காத பிரச்சனை இருக்கிறதுனால. கருப்பியா என்ன 2,06,000 கல்யாணம் பண்ணதுக்கு முன்னாடி எங்கள் அக்காவுக்கு அனுப்பியிருக்கேன். ஒரே வருஷத்துல தான் ஒரு வருஷத்தில் 2,06,000 கொடுத்துருக்கேன். ஃபோனில் போட்டது மட்டும் அது மட்டும்தான் என்கிட்ட ஆதாரம் இருக்குது. அதுக்கு முன்னாடிலாம் நான் டேரெக்டாக இப்போ ஏடிஎம் மிஷினில் போடுவேன். மிஷினில் போட்டால் ஆதாரம் என்கிட்ட இருக்காது. அது அவங்க பேங்க் பாஸ்புக்கில் பார்த்தா தான் தெரியும் எவ்வளோ கொடுத்துருக்கான்னு எனக்கு கணக்கு தெரியாது. இந்த உண்மை தானே கருப்பியா? உண்மை தானேன்னாக்கா இப்போ மக்களுக்கிட்ட கொடுத்தா அவ்வளோ. அதுக்கு முன்னாடிலாம் என்ன பண்ணா? அதுக்கு முன்னாடி எவ்வளோ கொடுத்துருக்கா? வீட்டில் அம்மா கேட்டதுக்கு அக்கா கேட்டதுக்கு என்ன சொன்னேன்? இவர்கிட்டே 1 லட்ச ரூபா கொடுத்துருக்கேன். ஏன் ஃபஸ்ட்டு வாட்டி வரும்போது 1 லட்ச ரூபா இவர்கிட்ட தான் கொடுத்தேன். என் கையிலலாம் காசு கொடுக்குறது. என் கையில் வரைக்கும் காசு கொடுத்த இடம் எல்லாம் ஒரே வீட்டில் தான் வந்து அம்மா எங்கள் அம்மா கிட்ட கொடுத்து எங்கள் அம்மா வந்து எங்கள் அம்மா கிட்ட நான் சண்டை போடுவேன். அவன் பாட்டி அங்கே கிடக்குறான். அந்த மாதிரி தீபாவளி பொங்கல்னா அவன்கிட்ட நான் உருவாத குறை ஓடிட்டு இருக்கேன். அங்கேயும் அவனை போய் நான் கூப்பிட்டு வந்துட்டு இருக்கேன். வரமாட்டாங்கிறான். ஏன்னா அவன் ஊருக்கு வராத 10,000 5,000 அவன் காசு கொடுக்குறான்னு இங்கே மட்டும் அப்பா அப்பான்னு என்கிட்ட கொடுக்காத. நாளைக்கு அவன் என்கிட்ட கட்டுமாறிக்கிட்டு இருப்பான். என் தங்கச்சி வீட்டையும் சொல்லியிருக்கேன், எங்கள் அம்மா கிட்ட இருக்கான். என்கிட்ட வந்து எள்ளி பார்ப்பான்னு பேங்க் எடுத்து பார்த்தா தெரியும் நான் எவ்வளோ காசு இப்படி தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். நீ ஏன் இத்தனை நாளாக வராமல் எந்த விஷயமே தெரியாமல் எனக்கு ஒன்றுமே தெரியாத மாதிரி அதிசயம் எனக்கு உனக்கு நான் உன்னை கல்யாணம் பண்ணி வைக்கணா? நம்ம கல்யாணம் பண்ணி வச்சு நீ தான். நான் கல்யாணம் பண்ணி வைக்கல. பொண்ணு பார்க்க வந்தது யாரு? நான் கல்யாணம் பண்ணி வைக்கல. பொண்ணு பார்க்க வந்தது நான் உன்னை பொண்ணுலாம் பார்க்க வரல. நான் ஒன்று நீ கேட்டிய ஃபோனில் சொன்ன என்கிட்ட இந்த பொண்ணு பிடிச்சிருக்குன்னு. அந்த பொண்ணு பிடிச்சிருக்கிறது தான் நான் நேரடியாக உங்ககிட்ட கேட்குறது. அந்த பொண்ணு பார்க்கறதுலாம் வரல. நான் சொல்லவே இல்லை. பொண்ணு பார்க்கறதுக்குலாம் நான் வரல. நீ உன் வாயால் நேரடியாக கேட்கணும். ஏன்னா இன்னைக்கு சொல்கிற பற்றி அன்னைக்கு அந்த டீ போட்டு நீ தானே கொடுத்த. அந்த டீ போடுறது ஆனால் வராங்க போகிறவங்க யாரும் சொல்லாங்க. உனக்கு கல்யாணம் பண்ணணும் பிடிவாதம் பண்ணது முத்துலட்சுமி தான். இதான் கொடுத்தா பொண்ணு பார்க்க வந்தவங்களுக்கு. உனக்கு கல்யாணம் பண்ணணுன்னு பிடிவாதம் பண்ணது முத்துலட்சுமி தான். அதனால தான் நாகவள்ளி உங்ககிட்ட கட்டுமாறு கட்டி இன்னைக்கு 6 லட்ச ரூபா செலவு பண்ணிட்டு உட்காந்துருக்கான். மனசை மாத்தினது வேணா அவங்கள மனசு மாத்துறது எனக்கு தெரியாது. சேர்ந்து தான் பண்ணி ஒன்ன நான் ஆரம்பத்திலேயே பார்த்துட்டு கல்யாணம் வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்தேன். மனசை மாத்தினாங்க. ஒரு 2 வாரமா அவங்க சொந்தக்காரங்க வீட்டில் போட்டு என்ன மனசை மாத்தினாங்க. மனசை மாற்றி ஆனால் 2 பேரும் சேர்ந்து பேசி தான் முடிவு பண்ணாங்க கல்யாணத்துக்கு. நான் ஓப்பனாக சொல்லிவிட்டேன். என் வீட்டில் 2 பொண்ணு. அதுக்கிட்ட நான் அது புள்ளிவிலேருந்து எல்லாத்தையுமே அது குடும்பத்துலேருந்து எல்லாமே வீடுகடலேருந்து 10 ரூபா சம்பாதிச்சுட்டு வந்தேன். அதுக்கு 5 ரூபா நான் 5 ரூபா செலவு பண்ணிட்டு இருக்கேன். 2 பொண்ணு வச்சுட்டு நான் படாது போட்டுக்கிட்டு இருக்கேன். உன் பொண்ணுலாம் நான் ஒன்றும் பண்ண முடியாது. ஓப்பனாக அன்னைக்கு சொல்லிட்டேன். இன்றைக்கி எந்த இடத்துல வேணாலும் சொல்லுவேன். அதான் நான் சொல்லுவேன். கடைசியாக என்ன அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். பிறந்த தோஷத்துக்கு அவனுக்கு ஒரு கல்வி வச்சு இது காசு வாங்குறதுக்கு வேறு ஒன்றும் கிடையாது. காசுக்காக இப்போதைக்கு 10 ரூபா காசு கொடுத்து அவன் கூட பிறந்த தோஷம் பண்ணு. அதுக்காக 2,5 லட்ச ரூபா 2,4 லட்ச ரூபா செலவு பண்ணியிருக்கான். பொண்டாட்டி போட்டுக்கிற ஸ்டாலி முத பண்ணு ஏன் காசு சம்பாதிச்சது என் கையில இருந்தாக்கா நான் எங்கன்னா ஒரு நான் என்ன ஒன்ன ஊருக்கு வர வேண்டாம்னு சொன்னா குடும்பத்தை பார்க்க வந்துச்சுன்னா இத்தனையும் பாய்ந்துட்டு நீ வீட்டில் அங்கே உட்காந்துட்டு எங்கள் அம்மா கேட்கறது என்ன பண்ணோம்? எல்லாம் அண்ணன் பார்த்துக்கலாம். இது எப்போ நாங்கள் என்னப்பா பண்ணுறது? நாங்கள் சோத்து தண்ணிக்கு என்ன பண்ணுறது? அதெல்லாம் அண்ணன் பார்த்துக்கலாம். நான் இருக்கிற வரைக்கும் சம்பாதிப்பேன், ஜாலியாக இருப்பேன், போயிடுவேன். நான் பாட்டி சேர்த்து விட 2 தடவை சாவரத்துக்கு வந்தியா இல்லையா? அதை கண்டுபிடிச்சி உன் உசுரை காப்பாற்றணும். நான் இல்லையா இல்லை உண்டா இல்லையான்னு சொல்லு. அந்த 1 லட்ச ரூபா படத்தை எடுத்துக்கிட்டே எனக்கு வாழை பிடிக்கலான்னு சொன்னான். வாழை பிடிக்கலான்னு சொன்னாங்கன்னா இந்த அப்போ இவருக்கு வேலை இல்லாமல் இருந்தார், இது வெளிநாடு போகாமல் இருந்தார், வருமானம் இல்லாமல் இருந்தார். அந்த டைமில் இந்த 2 இவரோட பிள்ளையவும் எங்கள் அக்காவோட சின்ன அக்காவோட பிள்ளையவும் பிடிச்சி சாமி ரூமில் கொண்டு போய் உள்ளே விட்டார். இந்த பிள்ளைய நம்மளை நம்பி வந்துருச்சு, நம்மளை தான் காப்பாற்றணும். ஏன்னா இது தப்பான முடிவு எதுவும் எடுக்காமல் என்ன தப்பான முடிவு எதுவும் எடுக்காமல் இந்த பிள்ளைய நம்மளே வந்துருச்சு, நம்மளை தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. அதனால என்ன முடிவு எடுத்த இரு நீ என்ன முடிவு எடுத்த விட்டுட்டு அதுக்கப்புறம் அங்க இருந்து நீ என்ன முடிவு எடுத்துக்கிட்டு வந்த அதை முதல்ல சொல்லு. அதை முதல்ல சொல்லு. நமக்கு எது வேண்டாம், இந்த புள்ளியில பெரிய ஆள் ஆக்கி விட்டு நம்ம எதனா பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தான் நான் அவங்களுக்கு சம்பாதிச்சு கொடுத்தது. நான் இப்போ அங்க இருந்து என்ன முடிவுல வந்தாச்சு அந்த முடிவை முதல்ல சொல்லு. என்ன முடிவு வந்திருக்காரு? நீ தங்கறதுக்கு வீடு வேணும். யாரு அவன் சொன்ன கதையில உள்ள கேள்வியாண்டாக்க என்ன கம்பெனி வந்து என்ன கதையோட நான் அக்காலிட்ட கொடுத்தேன். மெட்ராஸ்ல இருந்து வந்து நான் புள்ளிகளை 3 புள்ளிகளை பிடிச்சி கையில கொடுத்தேன்னா எதுக்கு கொடுத்தேன்? இந்த புள்ளியை நம்மளாம வந்துருச்சு, நம்ம தான் காப்பாற்றணும். அப்ப நான் எதுக்கு அந்த புள்ளிகளை பிடிச்சி கையில கொடுத்தேன்? நீ என்ன ஸ்டேட்டஸ்ல அங்க இருந்து வந்தங்க? எனக்கு வாழை பிடிக்காம தான் வந்தேன். வாழை பிடிக்காம இங்க ஊர்ல வந்து என்ன பண்ணணும் வந்த? வாழை பிடிக்காம சாவறது தான் வருவாங்க. அதை சொல்லு முதல்ல. அதை சொல்லு.
நீ தான் புள்ளியில பிடிச்ச கையில அன்னைக்கு பார்த்துருந்தவன் ஆறு புள்ளியில ஒருத்தர் வீட்டுல ஒருத்தரும் தெரியாது. எல்லாம் என் தம்பி என் மவன் என் தம்பி என் மவன்னா தெரிஞ்சுக்கிட்டு அத்தனையும் கமுக்கமா வாயை மூடிக்கிட்டு ஏன் உன் மனசு முதல்ல சரி இவன் சாவரத்தை முதல்ல மாத்தணும்ட்டு அந்த புள்ளியில பிடிச்ச கையை கொடுத்தாது பாரு. இவன் பாரு என் பிள்ளைய பார்த்து அழுது என்ன வந்திருக்கு என்னென்ன மாதிரி வார்த்தை சொல்றான் பாரு. எல்லாம் சொல்றானுவோ என் வீட்டுல எது பிறந்தவளை 2 பேரும் பெற்றவளும் சொல்றான். அப்புறம் சொல்லி பிடிச்சி கையில கொடுத்துட்டு அப்படியே மயங்கிக்கிட்டு உட்காந்துருந்தான். அப்புறம் சொல்றான் அவன் வந்தது எதுக்கு வந்தான் தெரியுமாடி? 20,000 ரூபாய் எனக்கு செல்லு வாங்கிட்டு வந்திருக்கான். இந்த புள்ளிகளுக்கு எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்திருக்கான். உங்களுக்கு எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கான். எதுக்கு வாங்கிட்டு வந்திருக்க தெரியுமா? மருந்து குடிச்சிட்டு உன் மடியில் சாகணும்னு வந்திருக்கான். அவன் அங்கே இருந்து எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிவிட்டான். பெண்ணெடுத்துக்கு வேலைக்கு போனவன் வேலையை விட்டு திரும்பி வந்து ஒன்றை காப்பாற்றுறதுக்கு எனக்கு என்ன வேதனை பண்ணுறேன். எனக்கு இவ்வளோ அக்குறு இது பண்ணுறவனுக்கு. அப்புறம் நான் சொல்கிறேன் தீபாவளி வருது பொங்கல் வருது அத்தனைக்கும் உருவுறான். இல்லை ஊரில் நீ நானும் அண்ணன் தம்பி ஒரு அப்பனுக்கு தானே பிறந்தாங்க. அன்னைக்கு அப்பனுக்கு கண்ணனுக்கு பிறந்தது தெரியல, இன்னைக்கு தெரியுது. அந்த புள்ளியில நான் காப்பாற்றணும் கையில இன்னைக்கு தெரியுதா? அந்த புள்ளியில நான் காப்பாற்றணும். அதுக்கு தான் நீ சம்பாதிச்சு அதுக்கு ஒன்றும் கொடுக்கல. நம்ம என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். நமக்கு எனக்கு எதுவும் வேணாம். இப்போ அந்த காசு கேட்குற இப்போ அவளை இருக்கிற வீட்டில் சாமான்லாம் பொறுக்கி போட்டா. இப்போ அவள் பொறுக்கி போய் எடுத்து போடுறத கேட்குறான்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்து நீ பொறுக்கி போடுறத காட்டு. அவள் எடுத்து போடுறத காட்டுறப்ப அவன் வீட்டு டிவில இருந்து ஃபேன்ல இருந்து அத்தனையும் உடஞ்சி போய் கிடக்கு. நீ எடுத்து வெளியே போட்ட எந்த தில்லையில எடுத்து வெளியே போட்ட? நான் எடுத்து போடல, நான் எடுத்து திண்ணையில தான் வச்சேன். எடுத்து வெளியே போட்டது அத்தனையும் எடுத்து அதுவும் போட்டா இருக்கு, அதுவும் இருக்கு. அத்தனை பிராணிகள் எல்லாமே எடுத்து வெளியே போட்டு ஜெயிலுக்கு அனுப்புறேன்னு சொல்லி வெளியே போட்டு வீட்டுக்காரன் வீதி அடைச்சிட்டு கிடக்குன்னு சொல்லி எடுத்து ஓரமா போட்டாலுவா. வெளியில போட்டா அசிங்கமா சொல்லி திண்ணையில எடுத்து வச்சேன். நான் இது எல்லாம் தெரியும் உங்களுக்கு. அந்த இது எல்லாம் தெரிஞ்சுட்டு வாங்கிட்டு இருக்கேன். இப்ப எடுத்து போடுறாங்க பாத்தியா வீடியோவா? எங்க அது போனு? இப்ப நீ எடுத்து போட அவங்க எடுத்து போட்டதை நீ கேக்குற. ஏன் கோர்ட்ல இருந்து நேத்து நோட்டீஸ் விட்டானே, நீ போய் உண்மையை சொல்ல என் வீட்டுல பொம்மராட்டி எனக்கு சாதம் இருக்கியா? என் வீட்டுல இருக்க சாமான் எடுத்து வெளியே போட்டான். சாமான எடுத்து வெளியே போடுறீங்க. ஆமா உனக்கு நான் போய் எல்லாம் உள்ள கோர்ட்ல கிட்டலாம் போயிட்டு இவ்வளவு ஒண்ணுமே ஃப்ரெண்டுக்காக வீட்டுல இருந்தாலும் என்கிட்ட காசு இல்ல. உன்கிட்ட காசு இருக்கு, காசு இல்ல எனக்கு தேவையில்லை. அந்த பிள்ளை இருக்கிற வீட்டுல இருந்து சாமான் எடுத்து வெளியே போட்டா. அதான் அது எதுக்கு? முதல்ல சம்பாதிச்சு வச்சிருக்க கட்டின வீட்டுல நீ அடி வைக்க கூடாது. அவ்வளவுதான் எனக்கு தெரியுது. சம்பாதிச்சு உங்கள்கிட்ட கொடுத்துட்டு நான் வெட்டையில நிக்கிறேன். நான் உன்னை கேட்கல. உங்களை யாரும் 1 நாள் கொடுக்க சொன்னாங்களா? அவனை இந்த ஊர்ல உடனே வந்து ஊருக்கு வரான்னு சொன்னாங்களா? இந்த ஊருக்கு ஒன்ன வர சொன்னாங்களா? நீ புடிச்சு கையில கொடுத்தா நான் கொடுத்தா ஏன் நீ போய் சாய மாட்டேதானே? 1 நாள் கேட்கறது ஒண்ணு உச்சோட சொல்லுது. புடிச்சு கையில கொடுத்து மாறி போச்சு. அவங்க எல்லாம் செய்வன செஞ்சு எல்லாம் மாறி போச்சு. எல்லாம் மாறி போச்சு. கடைசியில இருக்கிறவன் நான் தான் நான் வீட்டுல ஏமாறாட்டியானா? ஆரம்பத்துல இருந்து அவசரப்படுறேன். நான் புள்ளியில காப்பாத்தணுங்கிற ஐடியாவில நான் இருந்தேன். அவ்வளவுதான். நீ கொடுக்கலன்னா நான் மறுபடியும் மெட்ராஸ் தான் போயிருப்பேன். இப்போ கூட அம்மா சாவுக்கு வந்தப்ப கூட நான் மெட்ராஸ் தான் போறேன்னு சொன்னேன். கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணி வச்சுட்டீங்க. கூட்டு போனது அவங்க. அதெல்லாம் என்ன கேட்கக்கூடாது. கூட்டு போனது அவங்க. நான் கிடையாது. நான் கிடையாது. யார் பிளான் போட்டது அதெல்லாம் எனக்கு தெரியாது. அதெல்லாம் தெரியாது. ஆனா ரெண்டு பேரும் எனக்கு தெரியாது. யார் பிளான் பண்ணது நடத்துனது அதெல்லாம் அந்த கதைலாம் எனக்கு நீ மொட்டையெல்லாம் கதையில யாரெல்லாம் பேசக்கூடாது. கூட்டு போனது அவங்க. எல்லாம் பிளான் பண்ணது அவங்க. அவங்க 2 பேருமே பேசிட்டு இருக்க கூடாது. இல்ல என்ன அவங்க 2 பேரும் பேசிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு கோயிலுக்கு ஃபுல்லாக பேசுவாங்க, நாளைக்கும் கோயிலுக்கும் பேசுவாங்க. உங்களுக்கும் வேலை இல்லை எங்களுக்கும் வேலை இருந்தால் நம்ம கொடுத்துக்கணும். எந்த வேலை இருந்தாலும் நீ பேசுறதுக்கு ஆரம்பிச்சிருந்தா நான் இடம் 34 சென்ட் அதுக்கு நீ பதில் சொல்லிட்டு இதே பேசிதான் அன்னைக்கு இதே மாதிரி தான் துரத்தி விட்டாங்க. இல்லன்னு சொல்லு. எந்த இடத்துல எந்த இடத்துல சொல்லு. நான் கொடுத்த கேள்வி இருந்தாயா அதே இருந்தாயா அதே பெரிய சமைட்ட பெரிய சமைட்ட அது எப்படி சமைக்காது? அந்த கொள்ளையை தேடி கண்டுபிடிச்சு ஆறு நீ கண்டுபிடிச்சியா? அந்த கொள்ளையை தேடி
கண்டுபிடிச்சு வாரு. ரெக்கார்ட்ல இருந்து வச்சுட்டு போயிட்டல. நான் கஷ்டப்பட்டு அவர் ஆச்சிட்டு போன என்ன பிரச்சனையோ அதை மட்டும் பேசுங்க. இது 50 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததுல ஏன் பேசிக்கிட்டு இருக்கீங்க? எல்லாமே தெரியும் எங்களுக்கு. அப்பா விட்டு காணி தெரியும் 150 ஏக்கர் அந்த அதை நீ 50 விட்டு போயிடுச்சு. ஆனா இப்ப என்ன பிரச்சனை அதை மட்டும் பேசுங்க, வேற பிரச்சனை பேசக்கூடாது. இப்ப எங்களுக்கு இடம் இருக்கா இல்லையா, இல்லன்னா கையெழுத்து போட்டு கொடுக்க நாங்க பட்டிக்க போயிடுறோம். பேசு. ஏற்கனவே இதே மாதிரி தான் கலவரம் பண்ணி எடுத்துட்டு போனேன். பிரச்சனை நமக்கு வரும். தப்பா பேச கிடையாது எதுவுமே. 3 பேருக்கும் ஆளுக்கு காணி வெண்ணைங்குட்டி காட்டல. அந்த காகாணி வந்து சின்ன மாளுக்கு காசி மாளுக்கு அந்த காகாணி வித்தியா, அந்த காகாணி வித்தியா அத போனத கண்டுபிடிச்சவன் அதுல கஷ்டப்பட்டு எடுத்தவன் நான் அதை என்னமா காகாணி சின்ன அப்பா நீ பேசாம இருப்பா. அவரை எடுத்துக்கலாம் போல. உங்க அம்மா 150 ஏக்கர் எடுத்துட்டு போனாங்க. இப்ப என்ன பிரச்சனை அதை மட்டும் பேசுங்க. 50 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததுல நான் அதை கேட்க வரல. எங்களுக்கு இடம் இருக்கா இல்லையா அவ்வளவுதான். இதுதான் நாங்க கேட்க வந்தோம். அப்ப வந்ததுல நீங்க அப்ப கேட்டிருக்கணும். இருக்கா இல்லையா அதுதானே நாங்க கேட்க வந்தோம். இப்ப நான் பிரச்சனை எல்லாம் பத்தி நான் பேச வரல. அதுதாங்க முதல்ல நடக்கணும். இதெல்லாம் அப்புறங்க அது அப்பவே நீங்க கேட்டிருக்கணும். 8 வயசுல நான் அந்த இடத்துல மண்ணு ஓட்டி எல்லாரும் கஷ்டம் தான் பட்டிருக்காங்க. இவரு மட்டும் தான் கஷ்டப்பட்டாருன்னு சொல்றாரு. 8 வயசுல இருந்து கஷ்டப்பட்டவனா இன்னைக்கு வந்தா ஊர் சுத்திட்டு வந்து கேள்வி கேக்குறான். ஊர்லாம் சுத்தல 20 ரூபாய் சம்பாதிச்சு தான் கொடுத்திருக்காரு. நீ சம்பாதிச்சத அதெல்லாம் பேசாதீங்க. நீ 8 வயசுல சம்பாதிச்சு இல்ல அதெல்லாம் பேசாதீங்க. அதெல்லாம் பேச கூடாது. இதெல்லாம் பேசலாமா? குடும்பத்துல நான் தான் கஷ்டப்பட்டு இருக்கேன். அதனால கஷ்டப்பட்டு ஓ சொத்தை கேக்குறானா? அப்பனுக்கு பிறந்தானா இல்லையா? 3 வருஷம் உயிருக்கு போராடி இருந்தாயா? என் பிள்ளை வந்து பாருங்க. என் பிள்ளை ஒரு காது காக்காதாலும் ஒரு நடந்து தெரியாதாலுக்கு பதில் சொல்லிட்டு கண்ணனுக்கு பிறந்தாங்க. கேளு இந்த ஊர்ல கண்ணனுக்கு பிறந்தானா யாருக்கு பிறந்தாங்க? இந்த புள்ள கையில புள்ள இருக்கு, இந்த புள்ள வயித்துல ஒரு புள்ள இருக்கு. அதை எல்லாம் செய்யறாங்க. அவளை சப்போர்ட் பண்றாலும் வாங்கல வச்சு அந்த ஆளுக்கு என்ன நான் சொல்றேன் வாங்கல வச்சு எப்படி நியாயமா பேசுறேன் வச்சுக்கோ. அவ்வளவு நியாயமா பேசுறேன். சம்பாதிச்சு போட்டாரு எல்லாம் பைக்ல சம்பாதிச்சு அது கேக்குறத அந்த ஆளு ஒரு அந்த தான் பொறுத்த மாதிரி கேக்குறேன். இந்த வீட்டுல வந்து நீ அப்படி கேட்க மாட்டா? கண்ணனுக்கு பொறுத்தாலும் கேட்க மாட்டா? கண்ணனுக்கு யாருக்கு பொறுத்தாலும் போய் கேட்க போய் வீட்டுல போராடிக்கிட்டு இருக்கோம். எனக்கு தான் தெரியும். கண்ணனை போய் கூட்டிட்டு வாங்க. நான் யாருக்கு கண்ணனுக்கு பொறுத்தா இன்னைக்கு பொறுத்தாரு. அப்புறம் ஏன் பெத்தவ இன்னைக்கு மூஞ்ச பார்த்தியா தஞ்சாவூர்ல போய் அவன் கேட்டாரு. அன்னைக்கு கேட்டா என் பிள்ளைய பாக்கணும்னு. அவன் செத்து 3 நாள் வீட்டுல எடுத்த அன்னைக்கு பாத்தியா? அன்னைக்குதான் தெரியல. இன்னைக்கு ஆதாரம்லாம் ஒண்ணு தேவை. என் மனசு போல இருக்கல மனசுக்கு எனக்கு தேவை. எங்களுக்கு அந்த பதில் தேவை. எங்களுக்கு இடம் இருக்கா இல்லையா அதான் எங்களுக்கு பதில் தேவை. கோர்ட்ல எங்கள்கிட்ட பாக்குறவே காசு இல்ல. அங்க 20 சம்பாதிச்சு கொடுத்தாங்க. அந்த காசை கொடுக்க சொல்லி நான் பாத்துக்கிறேன். வாயமுள்ள இருல சத்தம். ஆமா ஆமா நான் உழைச்சு திக்கிறேன். அக்கா தங்கச்சி வந்து எல்லாத்தையும் கொடுத்துட்டு அப்பா அம்மா வந்து எல்லாம் கொடுத்துட்டு இந்த ஊர்ல நான் உழைச்சு திக்கிறேன். உன்ன மாதிரி போடுகாலி மேல எல்லாம் பண்ணலாம். எல்லாம் சம்பாரிச்சு கொடுக்காம தான் 1 வருஷத்துல 2 லட்சம் அமைச்சிருக்காங்களே. ஓடுகாலே அவனு சுத்தல. கூட்டத்துக்கு பாரு ஏற்கனவே ஏமாத்திட்டு போன வந்து அவன் தான் அவனை கல்யாணம் பண்ணி வச்சா. அவங்க அதெல்லாம் எனக்கு எந்த கதையும் உன் கதை எனக்கு என் கதை என்னமோ அதான் நான் பேசுவேன். எனக்கு என் கதை என்னமோ அதான் பேசுவேன். 8 வயசுல அக்கினி நட்சத்திர வெயில அந்த கொள்ளையை தீர்த்துனடா வந்து 8 வயசுல எல்லாரும் தான் கஷ்டப்பட்டிருக்காங்க. இவர் மட்டும் தான் கஷ்டப்படல. இத்தனை வருஷமா எதுக்கு அவங்க பேசிட்டு இருந்தா? இருந்தா 50 வருஷமா காசு கொடுத்து வரவாயிட்டு இருந்தாலும் அப்பெல்லாம் கேட்க வேண்டியதானா? இத்தனை வருஷமா உறவே கிடையாது. இத்தனை வருஷமா உறவே கிடையாது. நீ தான் உறவாடிட்டு கிடந்தீங்க. நீ பேசாம உட்காருப்பா. இரு என்னதான் சொல்றாங்க பாப்பா. அவங்க பேசுறாங்களா பேசுறேன் என்னதான் சொல்றாங்க பாப்போம்.
நீ தான் அந்த உறவை சேர்த்து வச்சு இத்தனை வருஷமா என்ன பண்ணலாம்? இரு, அவர் கேட்க போறாரு, நீ பேசாம யாருன்னு தெரியாம இருந்தேன் நான். எந்த ஊரு எந்த ஊரு நீ உன் நிலவரத்தை மட்டும் குடிச்சிட்டு போறாங்க, வேற ஒண்ணும் இல்ல. மக்கள் ஹாலி கொண்டாடலாம் பண்ணிட்டு போறாங்க. காசு கொடுத்துக்கிட்டு இருந்தது நீதான். யாருக்கு? நான் எதுக்கு அவங்களுக்கு அந்த சாமிக்கு யாரு கொடுத்தா? நான் எதுக்கு அவங்களுக்கு காசு அந்த சாமிக்கு யாரு கொடுத்தா? ஏழரசி யாரு காசு கொடுத்தா? அழகேசுக்கு யாரு காசு கொடுத்தா? ஆமா, கல்யாணத்துக்கு கேட்டாங்க, உனக்கு இப்ப என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? கல்யாணத்துக்கு கேட்டாங்க. பிரிஞ்சு போன அந்த சொந்தத்தை உருவாக்கிட்டது யாரு? பிரிஞ்சு போனவங்க சாவுக்கு வந்தவங்க ஒன்ன பார்த்தாங்க, ஒன்ன பிடிச்சிட்டு பொண்ணு பார்த்தாங்க, அவ்வளவுதான். அதுக்கு அவங்க ஆமா சாமி, இவனை எப்படியா தூக்கிட்டு போ, ஆத்திட்டு போன்னு யாரு சொன்னது அன்னைக்கு? எனக்கு யாருன்னு நீ பார்த்தா முடியும், நீங்க பார்த்தா முடியும், நீங்க பார்த்தா முடியும், எங்க அம்மா கிட்ட சொல்லி ஆத்திட்டு போய் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. பணம் கொடுத்து அவங்கதான் போய் கேட்டாங்க. ஆமா நீ பேசுங்க. ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறீங்க. நீங்க ஒண்ணுமே சொல்ல என்ன அப்புறம் இவங்களை பேச விட்டுட்டே இருக்கு, என்னதான் அதுக்கு தீர்வு? இந்த பையன் யோ இருப்பா இந்த பையன் சென்னையில் இருந்தான். நீ போன அம்மா சத்துக்கு அழைச்சிட்டு வந்தேன். இந்த கல்யாணத்தை இந்த பொண்ணை பார்த்து உருவாக்குறது யாரு? அதை மட்டும் பாயிண்ட் கொடுங்க. அது எப்படி அம்மா கொடுக்கும்? ஆமா, அப்ப அந்த பையனுக்கு செலவு பண்ணது யாரு? செலவு நான் பண்ணேன். கல்யாணம் பண்ணி அது யாரு? இவன் ஊர்காலி நல்லா கூட பிறந்தான். இவன் ஊர்காலி தெரிஞ்சு போச்சு. அப்புறம் என்ன அம்மா வேலை செத்து போட்டு அவளை போய் நீ ஏன் தந்த? நீ ஏன் ஊரோட்டு பொண்ணு கெடுத்த? இல்ல இல்ல அவருக்கு கேட்கட்டும். அவ இவனுக்கு தெரியுமா? இல்ல லவ் பண்ணானா? சொந்தக்காரியா? அவனுக்கு இவனுக்கு தெரிஞ்சுதா? உன் மூலியமா போனிச்சா, இல்ல உங்க அம்மா மூலியமா போனிச்சா, உங்க தங்கச்சி மூலியமா போனிச்சா, ஒக்க மூலியமா போனிச்சா? இந்த பொண்ணு எப்படி இந்த ஊருக்கு வந்துச்சு? அவங்க அம்மா மூலமா தான். சரி போயிடுச்சு. அவங்க அம்மா மூலமா தான். ரைட்டு, அம்மா மூலியமா போயிடுச்சு. ஆமா, ஏன் கல்யாணம் கல்யாணம் ஏத்துக்கிட்டு தான் சரி அவங்க பொண்ணு அம்மா தான். தர்றாங்க, இல்லையா? சொந்தம்னு கொடுத்துருப்பாங்க. முழுசா கேட்டு கல்யாணம் பண்ணி வச்சது யாரு? ஏன்னா முழுசா சொல்றது இங்க மட்டும் நான் அதே கதையை சொல்றது. பேசாத இந்த மாதிரி மாப்பிள்ளை, கதையை சுருக்கமா கொண்டு வா. கல்யாணத்தை பாயிண்ட கொண்டது ரெண்டே பாயிண்ட். நீ ரெண்டே பாயிண்ட் ஒரே பாயிண்ட் கிடையாது. இந்த மாதிரி கல்யாணத்துக்கு நான் இருக்க மாட்டேன், ஒன்னால முடிஞ்சா பண்ணி வச்சுக்க. நான் அதுக்கு நான் ஒப்புதல் கொடுக்க முடியாது. இப்படிதான் நான் சொல்லிட்டு இருந்தேன். பிறந்த தோஷத்துக்கு பணம் கொடுத்தா அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுனாங்க, அதனால தான் பணம் கொடுத்தேன். ஏன்னா பிறந்த இது வந்து அவங்க கல்யாணம் பண்ணி வச்சவங்க தான் வந்து கேட்கணும். கல்யாணம் பண்ணி வச்சவங்க இதுதான் சொல்றாருல, எங்க அம்மா தான் பண்ணி வச்சாங்க, பொண்ணு கொடுத்தாரு, நான் பாத்துக்கிறேனால அவங்க வந்தாதான் தெரியும் இது என்ன முடிவு. இவர் மட்டும் சொன்னா ஒன்றும் பண்ண முடியாது. எங்க சித்தப்பா, எங்க சித்தி, எங்க அம்மா எல்லாம் வந்துடணும். இவன் கட்டுப்பாடு இருந்தா, என் வீட்டுல 2 பொண்ணு வாழ வெட்டியா இருக்கு, இதுக்கு நான் சம்மதிக்க முடியாதுன்னு ஆன வரைக்கும் சொல்லிவிட்டேன். நான் பாத்துக்கிறேன். பிறந்த தோஷத்துக்கு அவனுக்கு 10 ரூபா செலவு பண்ணி கல்யாணம் பண்ணேன். நான் பாத்துக்கிறேன், அவ்வளவுதான். சரி உன் கூட பிறந்த வருஷத்துக்கு நீ அதை கண்ணியை கழிச்சு விட்ட. ஆமா, வேலை முடிஞ்சு போச்சு. இப்போ வந்து அந்த ஏழமரத்தை வெளியே போடு, இல்லை உள்ளே போடு, எங்கேயும் அள்ளி போடு. அதை பற்றி பிரச்சனை. இவன் போட்டானோ அவன் போட்டாலும் அது மேலே போட கடவுளுக்கு தான் தெரியும். அதை நான் பார்க்கல, நீ பார்க்கல. நீங்கள் பார்த்தீங்களான்னு தெரியாது. இப்போ பேசாம இரு, வாய மூடு. பையனுக்கு சொத்து இருக்கா இல்லையா? இல்ல எந்த இடத்துல இல்லை? இல்ல, அவ்வளவுதான். இல்லை எந்த இடத்துல இல்லை. நான் அதான் என் அன்னைக்கே பேசி இறக்க போறது வந்து பிறக்க போறது. அது இறக்க போறது பிறக்க போறது அப்புறம் இரு பழமொழி நான் சொல்றது நீ சொல்றது கேள. பழமொழி பழமொழி கிழமொழி எல்லாம் தெரியும். அவனுக்கு இருக்கிற இருப்பிடம் இருக்கா இல்லையா? இல்லை. எப்படி இல்லை? என் வீட்டுல இருக்கிறது 2 இடம். 2 இடத்துல எவ்வளவு ரகலை நடக்குதுன்னு தெரியும். ஊருக்கு தெரியும், ஊருக்கு தெரியும், உலகத்துக்கும் தெரியும். உள்ள நீ கூட சேர்ந்து ரகலை பண்ற. அதனால இந்த மாரியா ஒப்புதான் சொல்றேன். இல்லடா உனக்கு நீ வேணா மாரியா கிட்ட கேட்டு வாங்கிடா. என் வீட்டுல நடக்குறா, ஏமாத்திட்டு வரடா. அன்னைக்கு ஏமாத்திட்டு போனதா பேசக்கூடாது. இப்ப எங்களுக்கு என்ன தேவை அதுதான் எங்களுக்கு வேணும். அதுதான் வேணும். சும்மா தேவலாம் பேசிட்டு இருக்க கூடாது. நீ என்ன கேக்குற? நீ என்ன கேக்குற? 8 வயசுல வாழ்க்கை எல்லாரும் 8 வயசுல தான் வச்சாங்க எல்லாம். செருப்பால எடுத்து விடுவா. செருப்பு பிஞ்சு வாமா. சும்மா அதே பேசிட்டு இருந்தா என்ன அது கதை? எல்லாத்தையும் ஏமாத்தி விடுறா. எனக்கு புரியல. அவர் இருந்தாங்க இன்னைக்கு இப்ப அவரா பேசினாரு, அவர் என்ன பேசுறாரு? ஏன் உழைச்சல் என் உழைச்சலுக்கு அந்த 34 சென்ட் காசு கொடுத்துருப்போம். 34 சென்ட். ஏன் உழைச்சலுக்கு 34 சென்ட் காசு கொடுத்துருப்போம். செருப்பால தான் அடிப்ப உன்ன. செருப்பால தான் அடிப்ப. அவர் என்ன சொல்றாரு பாருங்க, நீங்களே பாருங்க. அவங்க அப்பனா இருப்பா
எப்ப இருப்பா வெளியே நீங்க உங்க விதிக்கிறதெல்லாம் நீங்க அப்புறம் வச்சுக்கீங்க. இருப்பா வீட்டுக்கு மொத்தம் காலம்புள்ள எல்லாம் சம்பாதிச்சு கொடுத்துட்டு போறோம். இந்த மாதிரி வரவங்க கொடுத்துட்டு போவான். இவனும் வந்து சேர்த்து வாங்கி கொடுப்பான். விட்டுவாங்க பணம் சொன்ன சொல்றியா? பழசெல்லாம் ஏன் கேட்கற? பழசெல்லாம் ஏன் கேட்கற? வரவங்க எவ்வளவு புறமா காட்டிட்டே போவான். நம்ம விட்டுவாங்க பணம். யார் கூட செஞ்சு செய்யறான்? யார் கூட செஞ்சு செய்யறான்? இவன் செய்யற செயல் நல்லா செய்யறான். கூட பிறந்தவா அவன் வீட்டுல இருந்து அத்தனை பொருள் எடுத்து வெளியே கிடக்குறான். இவன் நல்லா இருப்பானா? இல்ல இவனுக்கு சப்போர்ட் பண்றான். இவன் நல்லா இவங்க நல்லா இருப்பாங்க ரொம்ப. மூலதாரத்தில் வந்து எங்கள் அப்பா இருக்கு 3 பொண்ணு. என்ன சின்னம்மா, காசிம்மா, சின்ன பொண்ணு. மறுதாரத்தில் வந்து நாங்கள் 5 பேர் அண்ணன் தம்பி, 1 பொண்ணு. 4 பொண்ணு 5 பையன். 5 பொண்ணு 1 பையன். 5 பையன் 1 பொண்ணு. அதான் 5 பையன் 1 பொண்ணு. என்ன இப்படி இருந்தனால சரி இவனு 5 பேர் இருக்கானுவான். நாலு ஜீரானு ஜீவிலியன்ட்டு மோதாரத்து பிள்ளையா இருக்க அப்படின்ட்டு எங்கள் அப்பா என்ன பண்ணான், மீனங்குறிச்சி காட்டில் 1 ஏக்கர் எழுதி விட்டான். 4 அணி. நீங்கள் யார் எப்படி போய் எடுத்துவீங்களோ தெரியாது அப்படின்ட்டு எழுதி வச்சிட்டான். அதுக்கு முன்னாடி சொல்ல வேண்டியதை சொல்லு. அதுக்கு முன்னாடி சொல்ல வேண்டியதை சொல்லு. முன்னாடி என்ன அந்த மீனங்குறிச்சி காட்டில் மூக்கடைச்சி எத்தனை ஏக்கர் இருந்து அதை முதல்ல சொல்கிறேன். இது அதை முதல்ல சொல்கிறேன். கல்யாணத்தை பண்ணி ஊராட எங்கள் ஊரில் கொண்டாந்து வச்சான். இப்படிதான் தெரியுது. வீட்டில் போய் பார்த்துக்கலாம். அங்கே தான் கற்பம் பிறந்தான், ஊர்வாய் பிறந்தான். எங்கள் நத்தம் போகும்போதுன்னு கொடுத்துருப்பாங்கல்ல கிராமத்தில், அந்த நத்தத்தில் இவங்களை குடி வச்சுட்டு நாங்கள் வந்து கொள்ளையில் இருந்தோம். குடி பக்கத்துலேயே தான் கொள்ளையில் குடியிருந்தோம். நாங்கள் குடிக்கிட்டு 2 பிள்ளைகளும் பிறந்தது அங்கே தான் இருந்தது. போச்சு வந்தது இருந்தது. ஆரோக்கியாக இவங்க இங்கே இடம் கிடைக்குது. அதை விட்டுவிட்டு எங்கள் பங்காளிட்டியாக தான் பக்கத்தில். அப்போ விட்ட முட்டை ஒரு பங்காளியை கொத்துன்னு சொன்னாக்க அப்படியே நீட்டாக கட்டி பண்ணுவோம். அதில் வந்து எங்கள் பங்காளிட்ட ஒருத்தத்தை கொடுத்துட்டு அந்த முட்டை இவங்க பணத்தை வாங்கிட்டு நேராக நைட்டு சாமானை ஏற்றிக்கிட்டு 2 புள்ளைகளையும் ஆடிக்கிட்டு இவங்க 4 பேர் இங்கே விட்டாங்க. கொஞ்சம் தான் இந்த குட்டையை வாங்கினது. குட்டையை வாங்கி இதில் குடியிருந்துட்டு இருந்தாங்க. இங்கே வந்து தான் 2 பொண்ணு பிறந்தது. 1 பொண்ணும் அந்த சின்னவனும் பிறந்தது. கொடுத்தாங்க. அதில் அந்த முக்காக நீங்களாம் எழுதி வச்சுருந்தத நான் என்ன பண்ணேன், நான் எங்கள் சின்ன மாமாவெல்லாம் கட்டுக்கிறேன். காசிமாளுக்கு பிள்ளையே கிடையாது. பிள்ளையே கிடையாதுன்னாக்க நான் பொண்ணு கட்டின இடத்துல என் மச்சின்கிட்ட கட்டி கொடுத்தாச்சு. எங்கள் மாமா செத்து போனார், கட்டி கொடுத்தான். அதில் வந்து ஒரு 20,000 ரூபா கிட்ட கடன் வாங்கினது கல்யாணத்துக்கு இருந்தது. எங்கள் அக்கா என்ன வச்சு சின்ன பொண்ணு சின்ன அக்கா தான் என்னோட அக்கா என்ன வச்சு போய் அந்த கொள்ளையில் வீடு வச்சு சொல்லி வாங்கிட்டு வாங்க, வீடு வச்சுட்டு சொல்லி வாங்கிட்டு வாங்க. நான் வந்து கேட்டதுக்கு இதெல்லாம் வைக்க முடியாது, ஒரு கையெழுத்து போடுறது அப்படின்னாரு. அதெல்லாம் வேணாம் அப்படின்ட்டு நான் இன்னும் அப்புறம் போயிட்டேன். அப்புறம் அதுக்கு ஒரு பாட்டு வட்டி ஏறிக்கிட்டாரு. அப்போல்லாம் 5 ரூபா வட்டியில் ஏறிக்கிட்டு சரின்ட்டு நான் அப்புறம் என்ன சொல்லிச்சுனாக்கா விற்று போடுவோம். காசிமாங்க பெரியாக்கா இது 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு விற்று போடுவோம் அதை அப்படின்ட்டு சரின்ட்டு அப்புறம் தான் வந்து இவரை கேட்டதுக்கு தகராறு பண்ணார் எங்கள் மாமா கண்ணையை. தகராறுலாம் பண்ணக்கூடாது, உன் இடத்த கேட்கல, காணி உனக்கு ஒதுக்கிக்க, காய்க்கு 1/2 காணியை வந்து யாருக்கையும் நாங்கள் கொடுத்துட்டு இவங்களுக்கு கடன் இருக்குது. காசிமா அது பிறந்த இடம், அது நிறையா நிலப்பலம் இருக்குது, அதுக்கு வந்து பிரச்சனை கிடையாது. என்ன நான் இதை வச்சுக்கிட்டு கடன் கொடுக்கணும், பையில் ஒரு 2 பேர் அவனுக்கு சம்பாதிச்சு 1 ரூபா கொடுக்க கிடையாது அப்படின்னு நான் சொன்னேன். முடியாதுன்னாரு. அப்புறம் தான் தகராறு பண்ணி அங்கேருந்து ஆடிட்டு வந்து சண்டை போட்டு அப்புறம் வந்து அவரே தான் வந்து அவர் வந்தார். கண்ணை எங்கள் மாமன் வந்தார், அளந்து விட்டார். மீனங்குறிச்சி ஆளுகிட்ட தான் குடித்தது. அதுவும் ஒரு ஆளே வச்சுக்கிறான்னு பார்த்தான். 2 பேரும் என்ன பண்ணிட்டானோ. அப்புறம் அந்த ஊரில் எங்கள் தாத்தா பொண்ணு கட்டினது மீனங்குறிச்சியில். எங்கள் தாத்தா ஃபுல்லாக இல்லாத சொத்து தான் அது. எங்கள் தாத்தா செத்து போனார்.
செத்ததுன்னா எங்கள் அப்பா என்ன பண்ணி விட்டான், தப்படி கணக்கு போட்டு எல்லாத்தையும் அளந்து எல்லாத்தையும் கொடுத்துட்டு அவன் பாட்டில் வந்துட்டான் எங்கள் அப்பா. எங்கள் தாத்தா செத்ததும் சரின்ட்டு அதுக்கு பிற்பாடு பிரச்சனை முடிஞ்சு போச்சு. அந்த ஆள் விட்டு விற்றுப்பிட்டு வந்தாச்சு. அந்த நிலத்தையும் நான் விற்றுப்பிட்டேன்னு சொன்னால் அது என்ன அர்த்தம்? அது முக்கால் காணியில் காணியை ஒதுக்கி தான் அவங்களுக்கு அரை காணி அவங்க 2 பேருக்கும் ரெஜிஸ்டர் பண்ணிச்சு. ஆளுக்கு 2 பேருக்கும் அதான் காணி ஆமாம். 100 பண்ணி கொடுத்துட்டீங்க. எங்கள் பெரிய அண்ணனுக்கு பொண்ணு கட்டுனது அந்த ஊர் மெனியங்குறிச்சியில். என் தம்பிக்கு பொண்ணு கட்டுனது மெனியங்குறிச்சியில். அதெல்லாம் அவங்க சொந்தக்காரவங்க தான். சரிப்பா ஆளுக்கு காணியை வச்சுக்கிங்க, ஒருத்தர்கிட்டையும் கொடுத்தா வழியாக போடும் அப்படின்னு தான் 2 பேர்ட்டையும் கொடுத்துட்டு வந்தது. அந்த நேரத்தையும் நான் விற்றுப்பிட்டு போட்டேன், நான் துண்டு போட்டேன். அதில் கூட அப்படின்னு மாறாடிச்சுக்கிட்டாக்க நான் எங்கேருந்து கொடுக்குறது? அன்றைக்கி ஒப்பம் தானே வந்தார். அங்கே அளந்த இடத்துக்கும் வந்தார், எல்லா இடத்துக்கும் வந்தார்ல. ஆ உங்கள் பெரிய சொத்து சின்னக்கா சொத்து நீங்கள் விற்றுட்டீங்க. இவங்க அம்மா சொத்து காணி ஒதுக்கி. ஆமாம், ஒதுக்கியாச்சு. அது ஒதுக்கியாச்சு. அந்த சொத்தை நீங்கள் விற்கல. அது எப்படி விற்க முடியும்? எங்கள் அக்கா கையெழுத்து போடாமல் ஒன்றும் பண்ணாமல் எப்படி விற்க முடியாதுல்ல? விற்க முடியாது. இந்த வாட்டில் நீட்டில் அது கொள்ள தென்பாரத்தில் எங்கள் அக்காளுக்கு ஒதுக்கியாச்சு, சின்ன அக்காளுக்கு. வடக்கால பக்கத்தில் 2 பேருக்கும் சேர்ந்தாப்புல 50 சென்ட் கொடுத்தாச்சு. 30 சென்ட் 60 சென்ட் கொடுத்தாச்சு. இவங்களுக்கு தனியாக ஒதுக்கியாச்சு. ம். அப்புறம் எந்த விலையை விற்றாரு? அவர் அரைக்காணி தான் விற்றுருக்காரு. முழுசா சொல்ல சொல்லியா? அப்புறம் வேற என்ன அவர் சொல்லிட்டு விளக்கத்தை திரும்ப நீ சொன்ன அவர் வித்தது நீ சொன்ன வித்தது உங்க வீட்டுல உங்க அக்கா புருஷனா மூக்கன் வந்து எங்க அப்பன். எங்க அப்பன். சரி சரி சரி. மூக்கனுக்கு 2 தாரம். மோதாரத்துல வந்து காஜிமா, புரியுது புரியுது, சின்னம்மா, சின்ன பொண்ணு. அடுத்தபடியாக 2ஆம் தாரத்துல தான் வந்து நாங்க 5 பேர் பையன், ஒரு பொண்ணு. ஒரு பொண்ணு 4 பொண்ணு தான் இருக்கிறதும். அந்த ஊரில் நாங்கள் ராவோட ராவா விற்றுவிட்டு நாங்கள் வந்துட்டோம். நீங்கள் எல்லாம் ஒன்றும் பண்ணல. நாங்கள் என்ன பண்ணோம்? இல்லை, நீங்கள் ஒன்றும் பண்ணல, நாங்களாம் விற்றுவிட்டு வந்தோம். நாங்கள் என்ன பண்ணுங்கிறோம்? என்ன பண்ணிக்க நீ தான் சொல்லணும். தெரியல, நீ தான் சொன்னால் தான் தெரியாது. இல்லை நீ சொல்லு. இல்லை நான் நாங்கள் தூக்கி வளர்த்தோம், உனக்கு தெரிஞ்சிருக்கோம். ஆனால் என்னை விட நீ பெரியவன், உனக்கு தெரியல. நீ சொல்லு, உனக்கு தேவையான நீ சொல்லுறா. நீங்கள் என்ன பண்ணீங்க எங்கள் அம்மாவை? ஆறு எங்க எங்க வீட்டுல எங்களை குடியிருக்க விட்டீங்களா? எந்த வீட்டுல? வீட்டுல சோறு செஞ்சு விட்டீங்களா? எங்க அம்மா இவங்க அம்மா சொல்லிட்டு தட்டு விட்டு நேரா போய் எது வச்சிருக்கிற குழம்பு முதல்ல எடுத்துக்கூடாது. ஏரியில வந்து குளிச்சுட்டு போறதுக்குள்ளயா நான் பெரியவன், அந்த அளவுக்கு இவங்க அது பொறுக்க முடியாம தான் அது பொறுக்க முடியாம வந்தாங்க. அதை கிளப்பிட்டதா இவங்க தான், நாங்க கிளப்பி வரல. அதை கிளப்பினதா இவங்க தான். ரெண்டாவது பள்ளியை பத்தி இவ்வளவு பொறுப்பா சொன்னல, 2 தாரம் சொன்னல. அந்த ஏரியாவில் எத்தனை மூக்கனுக்கு எத்தனை ஏக்கர்? அந்த முனையரசி காட்டுல மூக்கனுக்கு எத்தனை ஏக்கர்? நீ சொல்ல. இப்ப இவ்வளவு அழகா சொல்ற, நீ சொல்லு. புத்தூர் காட்டுல இருந்து சேலத்தாங்கோட்டை வரைக்கும், இங்க 5 காணி வாடுறப்பல 5 காணி சேலத்துல இருந்து ரோடு வரைக்கும் எத்தனை ஏக்கர்? 25-30 ஏக்கர் இருந்தது. எங்க தாத்தா இருக்கு, மூக்கனுக்கு இல்ல. மூக்கன் தான் வித்தது. மூக்கன் 25-30 ஏக்கர் இல்ல, 150 ஏக்கர். 150 இன்னைக்கு கணக்கு எடுத்தாலும் 150 ஏக்கர் கணக்கு எடுத்து பாரு. எங்க வீட்டு ஆமா ஆமா. இல்லையே எங்க தாத்தா எங்க பொண்ணுக்காக போனா மெனியங்குறிச்சிக்கு. எங்க தாத்தா சொத்தை எங்க அப்பா வித்தான். அதை பத்தி உனக்கு 2 தாரத்துல உள்ள பொம்பளை எவ்வளவு சொத்து கொடுத்தா?
2 தாரத்துக்குள்ள பொம்மராட்டிக்கு சரி, நீ இப்ப- 2 தாரத்துக்குள்ள உங்க அம்மா நல்லா காலை வாங்கி எவ்வளவு வெறுப்பாத்தரா பார்த்துட்டு கேட்டீங்க. 2 தாரத்துக்குள்ள நீ தானே சொன்ன 2 தாரம் 2 தாரம் உள்ள ஆமாண்டா. ஏங்க உங்க அம்மா என்ன பண்ணாங்க என்ன பண்ணாங்க? எல்லாத்தையும் மூக்குல வச்சுட்டு எங்க அம்மா என் குடும்பத்தை அங்க இருந்து கரைச்சாங்க என் குடும்பத்தையும் திருட்டுப்படி அளவு வரல திருட்டுப்படி அளவு வரல அந்த அளவுக்கு வீட்டுல ஐசாட்டியம் பண்ணீங்க அந்த அளவுக்கு என் வீட்டுல வந்து இவங்க ஒரு இவங்க அரிசி வைக்காம பருப்பு வைக்காம ஆக்கின சோறு வைக்காம அந்த அளவுக்கு ஐசாட்டியம் பண்ணீங்க அந்த அளவுக்கு ஐசாட்டியம் பண்ண ரெண்டாவது இருயா இந்த கொள்ளைக்கு இப்ப சொன்னல கதை 1 ஏக்கர் 23 சென்ட் இன்னமா அத்தனை ரெக்கார்ட் நான் வச்சிருக்கேன் இன்னைக்கு 34 சென்ட் பக்கத்து இடத்துக்காரங்க சேர்ந்து போச்சு அதை சேர்த்து பொறுக்கி அந்த கிடத்த சும்மா பயிர் வைக்காம கிடந்ததெல்லாம் புத்து 8 அடி உயரத்துல புத்து இருந்தது 8 வயசு பையன் எண்ணெய் வச்சுட்டு எங்க அம்மா திருத்தி கொள்ளைகள்லாம் ரெடி ஆச்சு 89 சென்ட் தான் பட்டாவில் இருக்கு நீ அங்கேருந்து வந்த 3 பேரும் சேர்ந்து அந்த கொள்ளையை சேர்த்து பிரிச்சுக்கலான்றதுக்கு கேட்கல வாழணும்னு ஒரே அடிப்படை சண்டை பண்ணேன் நீ உன் சொத்தை நீ எப்படி வேணாலும் பண்ணிக்க 89 சென்ட் 3 பேரும் பிரிச்சு எவன் அந்த கொள்ளையை சேர்த்து வச்சிருந்தானோ எவன் பட்டாவில் ஏறி இருக்கோ அவனுக்கிட்ட சேர்த்து விட்டு நாங்கள் அதெல்லாம் விற்கிறோன்ட்டு போயிட்டேன் அந்த கொள்ளைக்கு பாடுபட்டவன் நான் 8 வயசுல பாடுபட்டவன் நான் அதைத்தான் இன்னைக்கு கேட்டுட்டு எப்படிங்க 8 வயசுல அதை கொள்ளையாக்கி அடுத்தவன்கிட்ட அதை பிடிங்கி வாங்கி அதை கொள்ளையாக்கி அதில் இது கோர்ட்டில் கேஸ் போட்டு அதை ஒன்றா சேர்க்கணுங்கிறதுக்கு நீ ஒத்துக்கல அடாவடி பண்ணி பிடிச்சிட்டு 89 சென்ட் வித்து விட்டு இந்த 34 சென்ட் எவன் சேர்த்து வச்சாலும் அதோட உழைப்பு யாரு அந்த உழைப்பு தான் அந்த உழைப்பு தான் நான் கேட்கிறேன் அந்த காலத்துல உள்ளவன் என் அப்பா 5000 ஏக்கர் கூட வித்துருப்பான். உன் அப்பா 5000 ஏக்கர் வித்தாலும் எங்க அம்மாவுக்கு அவங்க அம்மா பக்கம் வேணுங்கிறாரு எங்க அம்மாய்க்கு பாதி பக்கம் இருக்கு அத்தனையும் உங்க அம்மாய்க்கா எங்க அம்மா பத்த எங்க அம்மாவுக்கு அதுல பாதி பங்கு இருக்கு 1 ஏக்கர் 23 சென்ட் தான் எழுதி கொடுத்தீங்க மீதி அத்தனையும் அனுபவிச்சது நீங்க ஆமா எங்களையும் அந்த குடிகாட்டுல வாழ விடாம விரட்டி அடிச்சது நீங்க உண்மையா இல்லையா அந்த மாரியாயிட்ட சொல்றாங்க நீங்க தான் அதை பண்ணீங்க நீங்க தான் அந்த மாரியம்மன் கோயில் உட்கார்ந்து நீங்க தான் கிடையாது 6 கிடையாது 5 பெருமை கட்டிடுச்சுமே தெரியாது அந்த இந்த கதை ஓடிட்டு இருக்கு. ஆமாயா 8 வயசுல வாழ்ச்சவனா அந்த கொள்ளைக்கு இப்ப நான் அதை கேட்கறதா சொல்லு அது என்னைக்கு எதை வித்து போன அது இருந்தாலும் அவர் தான் 50 சென்ட் வித்துருக்காரு அவரு வித்துட்டு போறது நீ தான் வித்துட்டு வர 50 சென்ட் தான் வித்துருக்காரு நீங்க என்ன வித்துட்டு வர நான் கேட்டு மாறி ஆயிட்டு முடியும் கற்பியா இப்ப அந்த உங்க சொத்து பிரச்சனை அந்த சொத்து இல்ல நான் சொல்றேன்யா உங்க சொத்து கோர்ட்ல நீ கோர்ட்ல கொண்டு போறீங்க நான் கூட ஏன் கூட பிறந்தவன் இத்தனை நாளா என் சொல் பேச்சு கேட்கல மாமனார் விட்டு சொல் பேச்சு கேட்டான் அவனை கல்யாணம் பண்ணி வச்சது நான் பாத்துக்கிறேன்னு அவங்க தான் கல்யாணம் பண்ணி வச்சாங்க செலவு மட்டும்தான் பிறந்த தோசத்துக்கு பண்ண சொன்னாங்க இப்ப செலவு காசு எனக்கு வேணும் அவனுக்கு செலவு பண்ணா அந்த செலவு காசு வேணும் அவனை பாத்துக்கிறது அவங்க தான் பாத்துக்காங்க ஏன் வீட்டு இடத்துல ரெண்டு பக்கமே பிரச்சனை இருக்கு ஒன்னு நான் ஓப்பனா வர சொல்றேன் 2 பக்கத்துலயும் பிரச்சனை இருக்கு அந்த பிரச்சனை எல்லாம் இவங்க யாரும் தலையிட்டுக்கிட்டாங்க வீட்டுக்கு மூத்தவங்க நான் எல்லாம் முடிச்சுக்கிட்டு அப்புறம் சொல்றேன் இப்ப நீ மொட்டையா இருக்கா இல்லையான்னு கேட்டா இல்லைன்னு தான் சொல்லுவேன் அந்த பிரச்சனை எல்லாம் முடிச்சுக்கிட்டு தான் அதை நான் விளக்கரமா சொல்ல முடியும் இப்ப வந்து என் தங்கச்சி பெரிய தங்கச்சி அந்த வீட்டுல இருக்கா சின்ன தங்கச்சிக்கு தனியாக கூடு கட்டி வச்சிருக்கான் இங்க எங்க அப்பனுக்கு ஒரு கூட எனக்கு ஒரு கூட இருக்கு உனக்கு இடம் இருக்கிற இடத்துல நான் கண்ணையனுக்கு தான் பிறந்தேன் அப்படின்னு நீ கேட்கறல்ல இடம் இருக்கிற இடத்துல நீ குடிச்சு போட்டுக்கிட்டு இங்க வீட்டுல தங்கு இன்னைக்கு நான் சொல்றேன் அன்னைக்கு மெட்ராஸ்ல உன் ரூம்ல அவங்க ஊம்பாத வரைய சொன்னேன் ஊர்ல 4 பேர் நம்மள மதிக்கிட்டாங்க நான் பார்க்க எனக்கு 18 வயசுல பிறந்தவனி உன்னை ஊம்பாத வரைய உன் ரூம்ல உட்காந்து சொன்னேன் அன்னைக்கு இந்த ஊர் என்னன்னு தெரியாது இன்னைக்கும் தெரியாது இன்னைக்கு ஒரு புள்ள பெற்றதுக்கு பின்னாடி கொட்டை கொள்ளையில இருக்கிற மாதிரி ராமகரத்துல என் வீட்டுல இல்லைன்னு அதுக்கு சௌரிய பந்தயம் போட்டு தான் ஃபாரின்ல இருந்து நான் வந்து உன் பிள்ளைய தூக்கி குளிப்பாட்டு என் வீட்டுல என் வீட்டுக்கு எத்தனை பொம்பராட்டி எனக்கு வர்றா எத்தனை பேர் எனக்கு உதவி பண்றாங்கன்னு உனக்கு செஞ்சு காமிச்சேன் புரியுதா செஞ்சு காமிச்சேன் இன்னைக்கு உனக்கு தில்லு இருந்தா பொம்பராட்டி விட்ட வம்பிடுக்காத ஏன்னா வீட்டுல பிறந்த விடுவா இன்னைக்கும் உனக்கு நல்லதே தான் சொல்றேன் பொம்பராட்டி இந்த வீட்டுல பிறந்தவளுவா அவளுக்கு அன்னையில இருந்து இன்னை வரைக்கும் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அவன் என்ன பண்ணா எது பண்ணாங்க தான் எனக்கு தெரியாது
ஏன்னா அவ பண்ணாத தப்பு யார் பண்ணாத தப்புங்கிறது நானா வம்பு இழுக்கல, நீ வம்பு இழுக்க வைக்கிற அவங்கள வச்சு. எங்க இடம் இருக்கோ நீ கட்டிக்கிட்டு நீ நான் சொல்லி கண்ணை கொடுத்து வம்பு இழுக்க வைக்கிற அவங்கள வச்சு என்ன ஓட விட வைக்கிற. ஆமா நீ அவ பொண்ணு எடுத்து வெளிய போட்டா அவன் வாம்பற பொம்பளை 2 பொம்பளையில விட்டு என்ன ஓட வைக்கிற. என்ன நான் அவங்க மேல கைய வைக்கணும், அவங்கள கைய வச்சா நான் ஜெயிலுக்கு போயிருவேன். அவங்க கேக்குறான் வர்ற போலீஸ்காரன் நின்று பார்த்துட்டு பக்கத்து வீட்டுக்கார வீதியில கிடக்கியா நடக்கிறது வழி இல்லைன்னு வர்ற போலீஸ்காரன் கேக்குறான். பொம்பளையில ஆட விட்டு நீ தான் வேலையை காட்டுற. டேரக்டா என்னட்ட கேட்காம நீ தான் பொம்பளையில ஆட விட்டு வேலையை காட்டுற. என்ன சொல்லிவிட்டேன் ஒண்ணுகிட்ட உனக்கு பொறுப்பானவன் நான் என்ன கேட்கணும், என்ன கேட்காத பொம்பளைகிட்ட போய் அவள்கிட்ட கையை நான் உன்கிட்ட சொல்லிட்டு தானே போனேன். நான் அம்மா இருந்த வீட்டுல இருக்க போறேன். வீட்டுல இருன்னு சொன்னேன் அவன. அதான் என் உத்தரவாதம் இல்லைன்னு சொன்னேன். உத்தரவாதம் இல்லைனாக்கா அதுக்கு என்ன அர்த்தம்? அப்ப நான் எங்க இருக்கிறது இல்லன்னு அர்த்தம் அது. அதுக்கு நான் புள்ள குட்டியை விட்டுக்கிட்டு எங்க போறது? நீ தான் ரெக்கார்ட்ல வச்சிருக்க, வீடியோல வச்சிருக்க, போய் கோர்ட்ல போய் போட்டு பாத்தியா? என்னட்ட கோர்ட்ல போறதுக்கு காசு இல்லையா? நீ தானே வெளிநாட்டுல சம்பாதிச்சு வச்சிருக்க. போய் பாரு போய் பாரு போ. என்கிட்ட காசு இல்லப்பா. நான் சம்பாதிச்சதெல்லாம் உங்ககிட்ட தான் கொடுத்துட்டு உட்காந்துருக்கேன். என்கிட்ட காசு இல்ல. கோர்ட்ல பாக்குற அளவுக்கு என்கிட்ட காசு இல்ல. நீ சம்பாதிச்சு வச்சிருக்க, நீ என்ன பாரு. நீ மட்டும் கொடுக்கல புடுங்கல, நீ மட்டும் கண்ணனுக்கு பிறக்கல, பக்கத்துல அக்க பக்கத்துல நானும் கண்ணனுக்கு பிறந்தவங்க பார்த்தா எல்லாரும் வரோம். ஏன் அது உனக்கு நல்லா தெரியும். எப்படியும் நமக்கு ஆள் இருக்கு தப்பிச்சுக்கலான்னு பாக்குறேன். நீ தப்பிச்சு என்கிட்ட யாருமே இல்ல. ஃபுல்லா பொண்டாட்டி அது மட்டும் தான் இருக்கு. வேற யாருமே சப்போர்ட் இல்ல. பொண்டாட்டியை அடிச்சு போட்டு வந்திருக்கேன். பொண்டாட்டியவே அடிச்சு போட்டு வந்திருக்கேன். மாமியாரவே அடிச்சு போட்டு வந்திருக்கேன். இந்த அளவுக்கு நீ செய்ய மாட்ட. கண்ணனுக்கு பிறந்தவன்னா இந்த அளவுக்கு பண்ண மாட்டேன்னாக்கா அப்ப கண்ணனுக்கு பிறந்த நாள் என்ன டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பாரு. எங்க இருக்க என்ன பாத்துக்கு பாரு. நான் பார்க்க மாட்டேன், நீங்க பாரு. நீ தானே கேக்குற. அப்புறம் நீ தானே சொல்ற. நீ எல்லாம் பிரச்சனை பண்ணானே நீ தானே பண்ற. நாங்க பண்றோம். நான் இருக்கிறது இடம் கொடுன்னு தான் கேக்குறேன். இது வரைக்கும் பங்கு கொடுன்னு கேட்கவே இல்ல. நான் இது வரைக்கும் பங்கு கொடுன்னு கேட்கவே இல்லை. இருக்கிறது இடம் கொடுன்னு தான் கேட்கறேன். பங்கு எப்ப வேணாலும் பிரிச்சிங்க, பங்கு எப்ப வேணாலும் பிரிச்சிங்க. இருக்கிறது இடம் கொடுன்னு தான் கேட்கறேன். நான் பங்கு கேட்கவே இல்லை. இருக்கிறது இடம் கொடுன்னு தான் கேட்கறேன். உனக்கு என்னடா பண்ண? உனக்கு நான் என்ன பண்ண? உனக்கு நான் என்ன பண்ண? உன்னை சாவ பண்ணனா? சாவ பண்ணனா உயிரை காப்பாத்தி வச்சிரடா. நீ காப்பாத்தி வச்சிருக்க. உன்னை யார் காப்பாத்தணும்? அவளை போய் கேளு. என்ன கேட்கறது? நான் பண்ணல. இன்னைக்கு சத்தியம் சொல்றான். நான் பண்ணல. உனக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்க எனக்கு இஷ்டமே கிடையாது. இவன் கட்டுப்பட மாட்டான். இவனால ஒரு பொண்ணு நான் ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு ஓப்பனா அடிச்சு சொல்லிவிட்டான். எந்த கோயிலுக்கு வேணாலும் வருவான். அப்புறம் சொல்லுவான். அப்ப என் தம்பிக்கு நான் என்ன எப்படி வேணாலும் போய் என்ன கூட்டிட்டு வர வேண்டியதானே? பொண்ணு பாக்குறது எதுக்கு வந்தா? ஒன்னே நான் கூட்டு வந்தேன். ஒன்ன நான் கூட்டு வந்தேன். இல்ல பொண்ணு பாக்குறது எதுக்கு வந்தா? என் தம்பி கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டாம், அவனை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி கூட்டிட்டு வந்துட வேண்டியதானே? பொண்ணு பாக்குறது எதுக்கு வந்தா? இந்த பொண்ணு புடிச்சிருக்கு. இந்த வீட்டு பொண்ணு பிடிச்சிருக்கலாம்னு சொல்லவே இல்ல. நான் பொண்ணு பிடிச்சிருக்கேன்னு அவங்க கிட்ட தான் சொன்னேன். நானு என்கிட்ட சொல்லவே இல்ல. கல்யாணம் பண்ணி வச்சுதான் நான் பொண்ணு பிடிச்சிருக்கேன்னு நான் அவங்க கிட்ட தான் சொன்னேன். கூட்டிட்டு போல அந்த பழைய கலையை இவன் தங்கச்சி மூணு தான் ஆகிட்டு வந்தான். இவனை வண்டியில யார் சொன்னது? யார் சொன்னது? கல்யாணம் நான் பண்ணி வைக்கல, நீ பண்ணி வைக்கல, இது பேச்சா பேசிட்டு இருக்க கிடையாது. கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா அவனுக்கு அந்த காலத்து கதை பேசிட்டு இருக்க. நீ கல்யாணம் பண்ண
குடிக்காட்டில் இருக்கணும் நான் குடிக்காட்டில் பிறந்தேன். குடிக்காட்டில் இருக்கணும் நான் குடிக்காட்டில் பிறந்தேன். நான் இந்த ஊரில் தானே பிறந்தேன். நான் இந்த ஊரில் தானே பிறந்தேன். குடிக்காட்டில் பிறந்தேன் நான். வாழமா வந்தவங்களுக்கெல்லாம் தனியாக வீடு இடம் கொடுத்துருக்கு, வீடு கொடுத்துருக்கு. நான் வாழ வந்திருக்கேன். இவர் எங்கன்னா கொண்டு கொண்டு விடுறது. இவர் வாழ வந்திருக்கா, 2 பிள்ளை இருக்கு, எங்க கொண்டு விடுறது. என் புருஷனை வச்சுட்டான்னு இதான் போன்ல பேசிட்டு இருந்தது. நான் கேட்டேன் முதல்ல கவனிச்சுக்கிட்டது. அப்புறம் எதுக்கு போன்ல பேசினேன்? புருஷனை வச்சுக்கிட்டான்னு போன்ல எப்படி பேசினேன்? ஓ அண்ணியா காரிக்கிட்ட, ஓ அண்ணன் பொண்டாட்டிட்ட என் புருஷனை வச்சுக்கிட்டதான் எப்படி போன்ல பேசினேன்? ஓ அண்ணியா காரிக்கிட்ட என் புருஷனை வச்சுக்கிட்டான்னு எப்படியா பேசினேன்? பிரச்சனை ஆரம்பிச்சு வச்சுதான் நீதான். அவரு பேசுறாரு, ஏன்னா அவருக்கு குடியிருக்கிறது இருக்கா இல்லைன்னு கேட்டு அதை முடிக்கிறத விட்டு அவன் வச்சுக்கிட்டா இதை வச்சுக்கிட்டான்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கீங்க. ஆரம்பிச்சு வச்சது அவங்க தானே பிரச்சனையா? ஒரு முடியாத ஆளு, காது கேட்காதவன், அது இது பண்ணாதான் அவனுக்கு இடத்த கொடுத்து நான் பொங்கி தெரிஞ்சதுல அந்த காலத்துல அதை செஞ்சுட்டா இதை செஞ்சுட்டா அவனுக்கு இடம் இல்லை, ஒண்ணு இல்லைன்னு சொல்லி நீ வேறதாலும் சொல்லிட்டு உட்காந்துருக்கேன். இதை பேசுற கதை அக்கா தங்கச்சிக்கு நீ குடியிருக்கிறதுக்கு இடம் கொடுக்குறேன், கூட பிறந்தவனுக்கு இல்ல மாமன் அவுட்ல இருக்காங்க. என்ன அவங்க வாழாம வந்தவங்க எப்படி நான் பேசுறத காலையில வாங்கினா இல்ல காது வாங்கிட்டு தான் இருக்கு. என்ன பேசுறத காலையில வாங்குறீங்க? என்ன காலையில வாங்குறீங்க? என்ன காலையில வாங்குறீங்க? சொல்லுங்க. அவன் பொண்ணு கட்டல எப்படி இருப்பா? நான் பேசுறத பொண்ணு கட்டல எப்படி இருப்பா? இப்போ நான் ஏதோ அவனுக்கு பொண்ணு கட்டல நான் பேசுறத என்ன காலையில வாங்குறேன்? அத முதல்ல மரியாதை பண்ணு. அந்த 60 வருஷத்துக்கு முன்னாடி 60 வருஷத்துக்கு முன்னாடி நான் பேசுறத என்ன ஒரு பாயிண்ட் சொன்னாரு, ஒரு பாயிண்ட் சொல்லிருக்காரு. இருந்துக்கிறதா சொல்ல நடத்த அங்க இருந்து வந்துட்டு எல்லாம் இடம் இருக்குன்னு சொல்றாரு. அப்ப ஏன் இடம் இருக்குன்னு பஞ்சாயத்து நடக்குது? ஆமாயா பஞ்சாயத்துல இடம் இல்ல, இடம் நீ குடியிருக்க சொல்ற ஆளுங்க பஞ்சாயத்து நடக்குது. இடம் நீ இருடான்னு சொல்லிட்டா இடம் பஞ்சாயத்து நடக்குது. அது கேட்க யோக்கியதான உனக்கு? காது கட்டல ஏடா பண்ணனு கேளு. இந்த குடும்பத்துல ஒத்து பேசாத கேட்டு அது நீ குடும்பக்காரங்க நடந்து சம்பளம் போட்டு எல்லாம் பண்ணி எல்லாம் பேசி ஈத்து பண்ணுவாங்க. நாங்க அப்படி பேசி நான் பாத்துக்கறேன், போய் கேளு. உனக்கு தான் பேசுறேன் அதெல்லாம் பேசுற கதை அது. மூலையில பானை வச்சுக்கிற பாரு வீட்டுக்கு போறதுக்கு அந்த பாயில உள்ள வந்து அடிப்பாளுவா. என்ன சொன்னாங்க எங்க போனாலும் என்ன சொல்ல போறாங்களோ அதை கேளு. நீங்க நடந்தது போனது வந்து பேசி கத்துறீங்க. சொல்லியாச்சா என்னதான் பேசிட்டு இருக்காங்க? விவரம் கேட்டுக்கிட்டு இருக்கா, அப்புறம் கத்திட்டு கிடக்குறாங்களே. அப்பதான் எங்க இடம் இருக்கு கட்டி கூடு. நான் அந்த 6 சென்ட் அவங்களே வச்சுங்க. நான் அந்த அங்க 2 சென்ட் இருக்கு, நான் அந்த வீட்லயே இருந்துக்கிறேன். உங்க அப்பா இருக்கு காலையில வச்சு அந்த 2 சென்ட் இருக்கா? அந்த 2 சென்ட் தான் என் பெரியது. அது எப்படி பெரிய இடம் இருக்கு? பின்னாடி இடம் இருக்கு. பின்னாடி முன்னாடி வீடு இருக்கு, பின்னாடி இடம் இருக்கு. சரி ரைட்டு. இங்க எத்தனை சென்ட் உனக்கு? இங்க 6 சென்ட். அந்த 6 சென்ட் அந்த அவரே இருந்துக்கிட்டுன்னு சொல்லிட்டாப்ல. அந்த அவன் அப்பா கொடுத்த 2 சென்ட் அவனை விட்டு விட்டுறானே. அதான் இப்ப நான் என்ன சொன்னப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அதுதான் விளக்குறேன். இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன சொன்னா சொல்லு. வீட்டுல இருக்கிற பிரச்சனை பாக்கங்கிறதுக்கு நான் இப்ப பேச முடியாது. பாக்கத்துக்கு வரல, அதுதான் நான் சொல்றேன். இருக்கிறதுக்கு சொல்லு. இருக்கிறதுக்கு பின்னாடி இருக்கிற இடத்துல கூட கட்டிட்டு இருக்கு. இதான் நான் அவனுக்கு சொல்ல முடியும். இப்ப பாக்கணும்லாம் நான் சொல்ல முடியாது. வீட்டுல இப்ப அவங்கவுங்களும் அவங்க இடத்துல அவங்கவுங்க எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுல போய் எதுலையும் யாருக்கிட்டையும் சொல்ல பண்ண வேண்டாம். ஏன் அதுக்கும் ஒரு பாயிண்ட் சொல்றேன். என் வீட்டுல இருந்தா என் பொண்டாட்டி அடிச்சு அவளுக்கு இன்னும் காது கேட்காது. ஒரு தடவை 4 தடவை அடிச்சு அவளை காது கேட்காது. ஆனா பழி சொல்லிட்டு வச்சுட்டு நீங்க 2 பேரும் ஜாலியா காலாட்டிட்டு உட்காந்துட்டு ஒரு வேலை சொன்னாக்க நீ செய்ய ஏன் செய்ய முடியா? எல்லாத்திலும் அவங்க பார்த்துட்டாங்க. நாங்க அனுபவிச்சுக்கிட்டோம். இந்த வீட்டுல நாங்க சும்மாரி மூடிக்கிட்டு இந்த வீட்டுல இருந்து எல்லாம் அனுபவிச்சுட்டோம். இதையே கூட பிறந்தவன் அவனை விட்டு விடக்கூடாதுன்ட்டு இங்க இருந்து அவன் என் தங்கச்சிமா அங்கே எடுத்துட்டு போனான். உங்களுக்கு அங்கேயும் ஒன்றா இருக்க முடியல. உங்களுக்கு தேவை தனியாக தான் இருக்கணும். தனியாக தான் இருக்கணும். தனியாக தான் நீ வீடு கட்டிக்கணும்.
கண்ணை எடுத்து என்கிட்ட எதுவுமே இல்லையா? எல்லாம் சம்பாரிச்சு கொடுத்தாலும் அவங்ககிட்ட தானே கொடுத்தேன். என்கிட்ட எதுவுமே இல்லையா? அதை முடியா இடங்க கிடக்கா அந்த அப்பா கொடுத்த மனக்கட்டில் இடம் கிடக்கா எங்க அங்கே அந்த காலனியில் 2 சென்ட் கூட இருக்கு. எங்க கணக்கு அந்த ஊர் அதில் இல்லை, இடம் இல்லை. இருக்கீங்களா அது இவ்வளவுதான் இருக்குண்ணா. பல வருடங்கள் சம்பாதித்து சின்ன அக்கா நாகவழி சம்பாதித்து முழுவதும் அக்கௌண்ட்ல பண்ணாங்க. அக்கௌண்ட்ல 4 ரூபாய் கொடுத்தா இடம் வாங்கி வீடு கட்டி சரி அக்கா வாழாமல் கட்டி கொடுத்து இருந்தது. வரக்கூடிய காலத்தில் கட்டி கொடுத்த வீடை நான் வரக்கூடிய காலத்தில் வீட்டில் இடம் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. பணம் நாவாயிட்ட ஒப்படைத்து நாவமால் பையனுக்கு 50,000 பொண்ணுக்கு 50,000 மொத்தம் 1 லட்சம் ரூபாய் கொடுத்து விட்டேன். அந்த பணம் சம்பாதித்து கொடுக்கவில்லை. வற்புறுத்தி கல்யாணம் செய்து விட்டார்கள். எனக்கு வீடு இல்லை, வெளியே துரத்துகிறார்கள். நான் கிராம பஞ்சாயத்து வைத்து கட்டுப்படவில்லை. காவல்நிலையத்தில் புகார் கொடுத்தேன். அதற்கு நியாயம் கிடைக்கவில்லை. நான் காவல்நிலையத்தில் பெட்டிஷன் எனக்கு பங்கு இல்லைன்னு அக்கா தங்கச்சி அண்ணன் விரட்டி அடிக்கிறார்கள். கிராம முக்கியஸ்தர் கிராம நட்டாளர்கள் இங்கே கூப்பிட்டாலும் நான் சொல்ல தயார். நான் போறேங்க.